வருங்கால அரசு உயர் அதிகாரிகளான என் அன்பு சகோதர சகோதரர்களுக்கு இனிய வணக்கம். எல்லாம் டெஸ்ட் டூ ப்ராப்பராக டெஸ்ட் போட்டிருப்பீங்க சரிங்களா? கொஸ்டின் சில பேராக நல்லா இருக்குன்னு சார் சொல்லி மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப மகிழ்ச்சியும் கூட. அந்த வகையான வார்த்தைகள் தான் இன்னும் உங்களுக்கு வந்துன்னா நம்முடைய கடினமாக உழைக்கிற ஒரு எண்ணத்தை எங்களுக்கு கொடுக்குது சரிங்களா? ஆனால் தொடர்ச்சியாக ஒரு 25 டெஸ்ட்டில் நம்ம எல்லா சிலபஸ் டிஎன் சிலபஸ் ப்ளஸ் வந்து போலீஸ் எல்லாமே மோரல் ஈக்குவல் தான் சரிங்களா? இது ஜிஎஸ் மட்டும் தான் பார்க்குறோம். ஆனால் சயின்ஸ்க்கு அது இம்பார்ட்டன்ட் கொடுக்குறோம். அதனால் போலீஸ் மாணவர்கள் டெஸ்ட்டை கண்டிப்பாக ப்ராப்பராக யூஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா? வாங்க நம்ம டெஸ்ட்டுக்குள்ளே போயிடலாம் சரிங்களா? முதல் கொஸ்டின் பாருங்கள். வெப்பம் பற்றிய கூற்றுகளில் தவறானது எதுன்னு கேட்டுருக்காங்கப்பா. இது எதுப்பா தவறானது? ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான். அடிக்கடி இந்த கொஸ்டின் கேட்டுட்டே இருக்காங்க சரிங்களா? நம்ம டிஎன்பிசி எக்ஸாம்லுமே இந்த கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. வெப்பத்தின் எஸ்ஐ அலகு நம்ம ஜூல் தான் தெரியும் சரிங்களா? வெப்பத்தின் எஸ்ஐ அலகு ஜூலு. வெப்பநிலையின் எஸ்ஐ அலகுன்னா சொல்லுவாங்கப்பா. கேள்வின்னு இதுவும் ரைட்டு தான் சரிங்களா? அதை செல்சியஸ்ன்னு அழைப்பாங்க, ஃபேரன்ஹீட்னு அழைப்பாங்க சரிங்களா? ஃபேரன்ஹீட் வந்து 212 சரியா? நான் ஞாபகம் வச்சுங்க. செல்சியஸ்னா 100 டிகிரி செல்சியஸ். இது எக்ஸாம்பிள் பிசியில் 2 முட்டையும் கேட்ட கொஸ்டின் இப்போ அந்த 212 ஞாபகம் வச்சுங்க. வெப்பம் ஒரு வகை ஆற்றல் ஆகும், ரைட்டு தான் சரிங்களா? உங்களுக்கு ஒரு கொஸ்டின், மனிதனும் சராசரி வெப்பநிலை எவ்வளோப்பா? 37 டிகிரி செல்சியஸ். இது பேரன்ஹீட்னு சொல்லுவாங்க. பேரன்ஹீட் டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க. நீங்கள் டைப் பண்ணுங்க, தெரிஞ்சவங்க புக்கை பார்த்து கூட டைப் பண்ணுங்க. செல்சியஸ் சொல்லிட்டேன், பேரன்ஹீட்டை டைப் பண்ணுங்க. அப்புறம் இது என்ன ஆன்சரு? தவறானது எதுனா, ஒரு பொருள் வெப்பப்படுத்தும் போது அப்புறம் மாற்றம் ஏற்படாதுன்னு கொடுத்துருக்காங்க. கண்டிப்பா மாற்றம் ஏற்படும். இப்ப என்ன பண்ணுவாங்க, டிஃபன் பாக்ஸ் திறக்கிறது கூட நம்ம என்ன பண்றோம், ஹீட் பண்ண உடனே அது டிஃபன் பாக்ஸ் அழகா மூடி திறந்துரு. இப்போ சாப்பாடெல்லாம் இருக்கு, அரிசி போடுவோம், வெப்பப்படுத்துற உடனே அது சோறா மாறிடுதா? இது எல்லாமே சேஞ்சஸ் தான். அதனால எது ஆன்சர் டெல்லி தான் இதுக்கு சரியான ஆன்சர் சரியா? சரி, ஓகே. அடுத்த கொஸ்டின் பாருங்க. அடுத்து, இயற்கை மின் மூலங்களில் பொருந்தாது எது கேட்குறாங்கப்பா? இயற்கை மின் மூலங்கள்ல எது பொருந்தாதுன்னு ஞாபகம் வச்சுக்கணும். இந்த கொஸ்டின் டிஎன்பிசியும் கேட்டிருக்காங்க. அடிக்கடி கொஸ்டின் கேட்டுக்கே இருப்பாங்க இந்த கொஸ்டினை. இது எப்படி கேட்பாங்கன்னா, அந்த நீர்மின் நிலையங்கள் எங்கெங்கெல்லாம் இருக்குன்னு கேட்பாங்க சரிங்களா? அப்பனா எங்கெங்கெல்லாம் நீர்மின் நிலையம் இருக்கு, எங்கெங்கெல்லாம் காற்றாலை இருக்கு, காற்றாலை உற்பத்தியிலே முன்னிலைக்கக்கூடிய மாநிலம் இது நம்ம தமிழ்நாடு தான் சரிங்களா? உலகிலேயே நம்மளுக்கு வந்து கன்னியாகுமரி ஆரல்வாய் மொழியில் அவ்வளோ நிறைய காற்றாலை இது பண்றாங்க சரியா? அது ஹையஸ்ட். கண்டிப்பா ஞாபகம் வச்சுங்க சரியா? இந்தியாவில். சரி, அடுத்து பாருங்க. இயற்கை மின் மூலங்களை பொருந்தா இதுப்பா. இந்த ஆன்சர் இதுக்கு என்ன ஆன்சர்? ஆன்சர் வந்து ஏ தான் இது சரியான ஆன்சர். அனல் மின் நிலையம், அணுமின் நிலையம் இது வந்து இயற்கை கிடையாது, முழுக்க செயற்கை தான். அதனாலதான் அந்த ஊர் மக்கள் எல்லாரும் என்ன பண்றாங்க, கூடங்குளம் அணுமின் நிலையம் இருக்கு பாத்தீங்களா? அணுமின் நிலையம் நம்ம இது திருநெல்வேலியில் இருக்கு பாத்தீங்களா? அதெல்லாம் கூட சொல்லி ஸ்ட்ரைக் பண்ணிட்டு இருக்காங்க சரியா? சரி, பாருங்க. ரைட்டு. இந்த அனல் மின் நிலையம் எங்கெங்கப்பா இருக்கு? நெய்வேலியில இருக்கு சரியா? நெய்வேலியில இருக்கு. அப்புறம் எண்ணூர்ல இருக்கு சரியா? எண்ணூர்ல இருக்கு, நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இது எல்லாம் வெப்ப ஆற்றல்பா. அணுமின் நிலையம்னா அது அப்படியே நம்ம அந்த கெமிக்கலா அப்படியே என்ன ஒண்ணு ஹீட்டை ஆக்கி ஹீட்டை வந்து என்ன ஒண்ணு அப்படியே மின்சாரமா மாத்து. இதுதான் அணுமின் நிலையத்தோட வேலைவு. அது நீர்மின் நிலையம் தெரியும் சரிங்க? நீர்மின் நிலையம் எங்கெங்க இருக்கு? மேட்டூர் கேட்பாங்க. மேட்டூர் ஸ்டாலின் நீர்த்தேக்கன்னு அழைக்கப்படுவது எதுப்பா? மேட்டூர் நீர்த்தேக்கன்னு ஞாபகம் வச்சுங்க. அதுக்கு பாப்பநாசம் சொல்லுவாங்க. பாப்பநாசம் ரெண்டுமே இருக்கு. அப்புறம் காற்றாலை உங்களுக்கு நல்லா தெரியும். காற்றாலை வந்து கன்னியாகுமரி ஆரல்வாய் மொழி உங்களுக்கு தெரியும் சரியா? அணுமின் நிலையம் கல்பாக்கம் கூடங்குளத்துல இருக்கு. அனல் மின் நிலையம், அனல்னா நெய்வேலியில எண்ணூர்ல இருக்கு சரியா? நம்ம சூரிய ஒளி தெரியும். சூரிய ஒளி மூலம் நம்ம தமிழ்நாடு ஒரு கிட்டத்தட்ட போன கொஸ்டின் புக்ல இருக்கு, முதன்மை இடம் கொடுத்துருந்தாங்க. அதுக்கிட்ட மகாராஷ்டிரா ஓவர்டேக் பண்ணிட்டாங்க. ஒரு சர்ச்சைக்குரிய கொஸ்டினா இருக்கு. ஆனா சூரிய ஆற்றல நம்ம தமிழ்நாடு வந்து முன்னிலை வைக்கக்கூடிய மாநிலங்கள்ல ஒண்ணுதான் சரியா? அப்படின்னா இது ஆன்சர் இதுக்கு. இயற்கை மின் மூலங்கள் அனல் மின் நிலையமும் அணுமின் நிலையமும் இயற்கை கிடையாது. மற்ற எல்லாமே இயற்கை தான். நீர்மின் நிலையம், காற்றாலை, சூரிய ஒளி, இதுல எல்லாமே அந்த காற்றாலையெல்லாம் டர்பைனை சுழல வச்சு அப்பனா இயக்க ஆற்றல் அப்படி என்ன பண்ணுவாங்க, நம்மளுக்கு வந்து நம்ம மின்சார ஆற்றலாக மாத்துவாங்க. ஞாபகம் வச்சுங்க. சரி, அடுத்து 3வது கொஸ்டின் பாருங்க. அடுத்து 3வது கொஸ்டின் ஒரு சிம்பிளான கொஸ்டின் தான் சரியா? பாருங்க. கூற்று காரணம் சரியான தேர்ந்தெடுக்க. ஏன்னா சயின்ஸ்க்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும்ப்பா. எல்லாரும் சயின்ஸ் ஒதுக்கி வச்சுருவாங்க. இப்போ நீங்க சயின்ஸ் நல்லா படிச்சுங்க. மின்கலன் என்பது கூற்று பாருங்க. மின்கலன் என்பது வேதியாற்றலை மின்னாற்றலா மாற்று ஒரு கருவி. மின்கலன மின்சாரம். பேட்டரி பார்த்தீங்கன்னா பேட்டரி கொடுத்துருக்காங்க, ரைட்டு தான். வேதியாற்றல்னா ஒன்று, அது கெமிக்கல்ஸ்ல ஊத்துறோம் பார்த்தீங்களாப்பா, அதெல்லாம் அது வேதியாற்றல் தான். கார்பன் கண்டன்ட்டு. அது நேர் மற்றும் எதிர்மின் அயனிகளை தரக்கூடிய வேதி கரைசலில் இருவேறு உலோக தகடுகள் மின் முனைகளாக பொருத்தப்பட்டிருக்கும். கண்டிப்பா நேர்மின் அயனி இருக்கு, எதிர்மின் அயனி இருக்கு. அப்படின்னா இதுக்கு என்ன ஆன்சர்? இதுக்கு கூற்று காரணம் இரண்டும் சரிதான்.
அப்படின்னா ஆன்சர் டெல்லி தான் இதுக்கு சரியான ஆன்சர் ஞாபகம் வச்சுக்கணும். சரியா? கூற்று காரணம் இரண்டும் சரிதான். சரி, அடுத்த கொஸ்டின் பாருங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். சரி, அப்படியே பேட்டரி ஞாபகம் வச்சுக்கோங்க. பேட்டரி வந்து முதன்மை பேட்டரி, இரண்டாம் பேட்டரி ரெண்டா பிரிச்சிருப்பாங்க. அப்படின்னாப்பா முதன்மை மின்கலன்னா என்னது? ஒரே ஒரு முறை மட்டும் யூஸ் பண்ண முடியும். நம்ம டார்ச் லைட் பேட்டரி பார்த்தீங்கன்னா அது, அப்புறம் செல்போன் யூஸ் பண்ணோம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் துணை மின்கலங்களுக்கு எடுத்துக்காட்டு. துணை மின்கலம் மீண்டும் மீண்டும் சார்ஜ் போட்டு யூஸ் பண்ணிட்டே இருக்கலாம். இது கேட்டிருக்காங்க எக்ஸாம்பிள், அதை ஞாபகம் வச்சுக்க மறந்துடக்கூடாது. சரி, அடுத்து பாருங்க. பொது கரைப்பான் என அழைக்கப்படுவது எதுப்பா? பொது கரைப்பான் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். பொது கரைப்பான் சொல்லுவாங்க, சர்வ கரைப்பான் சொல்லுவாங்க, அப்புறம் வந்து கரைசல் அரசன்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே ஒரே ஆன்சர் தான், நம்மளுக்கு நீர் தான். சரிங்களா? இன்னைக்கு நீர் தான் பொது கரைப்பான்னு சொல்லுவாங்க. சரியா? கரைபொருள் தனி, கரைசல் தனியா இருக்கு. எப்பயுமே வந்து இது கரைசலா தான் செயல்படும். கரைபொருள் இது நம்ம சர்க்கரை இதெல்லாம் கரைபொருள் சொல்லுவாங்க. சரியா? சரி, அமிலம். அமிலத்துக்குன்னா அமிலம் என்பது எம்முடி சொல்லுப்பா, அசிடஸ் சொல்லு. அமிலம் என்ன சுவையுடையது? அமிலம் வந்து புளிப்பு சுவையுடையது. காரம் என்ன சுவையுடையது? கசப்பு சுவையுடையது. அமிலத்தை பற்றி கொஸ்டின் கேட்டுட்டே இருப்பாங்க. அது கேட்காத கொஸ்டின் இருக்காது. சரியா? ஆனால் நல்லா பார்த்துக்குங்க. சரி, அந்த ஃபார்மால்டிஹைடு இது எதுக்கு போய் சொன்னாங்க? இது நம்ம போலீஸ் எக்ஸாம் கேட்ட கொஸ்டின். ஃபார்மால்டிஹைடுனா அந்த ஃபார்மலின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் அந்த கெடாம இருக்குது. மம்மிஸ்ல யூஸ் பண்ணுவோம். மம்மிஸ்ல அந்த காலத்துல இன்னும் அப்படியே இருக்கு. அதெல்லாம் கெடாம இருக்குது ஃபார்மல் யூஸ் பண்ணுவாங்க. பெட்ரோல் நம்மளுக்கு தெரியும். எத்தனால் கண்டென்ட், சரியா? ஆக்டேன் சொல்லுவாங்க, டெக்டேன் சொல்லுவாங்க. சரியா? ஆக்டேன்னா எத்தனால் கண்டென்ட் அதிகமா இருந்தாதான் அது ஆக்டேன் சொல்லுவாங்க. சரியா? சரி, பாத்துங்க. பெட்ரோல் உங்களுக்கு ஒரு கொஸ்டின். பெட்ரோல் வந்து எந்த நாட்டுல கம்மியா கொடுக்குறாங்க? சரியா? நானே சொல்றேன், வெனிசுலா. சரியா? வெனிசுலால ஒரு லிட்டர் பெட்ரோல் ரேட் எவ்வளவு? வெறும் 50 பைசா. எல்லாரும் வெனிசுலா நாட்டுக்கு போயிடலால ஜாலி சுத்தி திரியலாம். சரி, பாருங்க. வெனிசுலா அங்க தண்ணி கிடைக்காது, தண்ணி காசு போட்டு வாங்க, வேற என்ன பண்றது? சரி, பாருங்க. சரி, நேரத்தின் கதையை கொஞ்சம் ஸ்பீடா சொல்றதான் சொல்லிட்டு நிறைய போகலாம். அமிலத்தை பத்தியே நம்மளுக்கு தெரியும். 1 hour கிளாஸ் எடுக்கலாம். சரி, நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல முக்கியமான பார்த்துட்டு போயிடுவோம். சரி சரி, அடுத்து பாருங்க. 5வது கொஸ்டின். இந்த மின் சுற்று வகைகளில் தவறானதை கண்டறியும் கொடுத்துருக்காங்கப்பா. சரி, கண்டிப்பா ஞாபகம் வச்சுங்க. தொடர் மின் இது ஆப்ஷன் ஏ பாருங்க, தொடர் இணைப்பு சுற்று. ஆப்ஷன் பி பக்க இணைப்பு சுற்று. எளிய மின் சுற்று, திறந்த மின் சுற்று. இது என்னப்பா ஆன்சர் வரும்? ஆன்சர் டெல்லி. திறந்த மின் சுற்று தனி, மூடிய மின் சுற்று தனி. சரிங்களா? மூடிய மின் சுற்றுல மட்டும்தான் மின்சாரம் வரும். திறந்த மின் சுற்றுல மின்சாரம் வராது. சுவிட்ச் போட்டாதானே மின்சாரம் வருது. அதை ஞாபகம் வச்சுங்க. பக்க இணைப்பு, தொடர் இணைப்பு, இது அடிக்கடி கேட்டுக்கே இருப்பாங்க. பக்க இணைப்பு என்ன, தொடர் இணைப்பை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். தொடர் இணைப்புனா கண்டினியூஸ் தொடர்ச்சியா இருக்குது. நம்ம திருவிழாலாம் பார்த்துருப்பாங்க. சீரியல் பல்ப், இந்த அம்மன் பல்ப் இதெல்லாம் போட்டிருப்பாங்க. அதெல்லாம் தொடர் இணைப்புக்கு எடுத்துக்காட்டு. ஏன்னா அதுல ஒரு பல்ப் ஃபால்ட் ஆனுமே எல்லா பல்புமே ஃபெயிலியர் ஆயிரும். சரியா? ஆனா பக்க இணைப்பு அப்படி கிடையாது. நம்ம வீட்டுக்கு பல்ப் போடுற பாத்தீங்கன்னா, வீட்டுக்கு ஃபேனு லைட்டு காத்தாடி ஒன்னு சுவிட்ச் ஆஃப் பண்ணாலும் இன்னொன்று ஓடிட்டு தானே இருக்கு. இதெல்லாம் பக்க இணைப்புக்கு எடுத்துக்காட்டு. சரியா? நல்லா ஞாபகம் வச்சுங்க. இது கேட்பாங்க. அமெரிக்காவில் வந்து நம்ம இந்தியாவில் வந்து எவ்வளவு வகையான மின் சுற்று பயன்படுத்தணும்னு சொல்லி தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க. போன்ட்ட எஸ்ஐ போலீஸ்ல கேட்ட கொஸ்டின். சரியா? இந்தியாவுக்கு தனியா இருக்கு, அமெரிக்கா தனியா இருக்கு. எல்லாம் கமெண்ட் பண்ணுங்கப்பா. சரியா? ஈஸியான கொஸ்டின் தான். கமெண்ட் பண்ணி உங்களுக்கு எப்பயும் மறக்காது. சரி, அடுத்து 6வது கொஸ்டின் பாருங்க. 6வது கொஸ்டின் ஆன்சர் என்னப்பா? இதுக்கு ஆன்சர் வந்து சிம்பிளான கொஸ்டின் தான். 6வது கொஸ்டின் அடிக்கடி கேட்டுக்கே இருப்பாங்க. ஆக்சிஜன் எது நம்மளுக்கு வந்து அதிகமாக இருக்குன்னு ஞாபகம் வச்சுக்கணும். இதுக்கு ஆன்சர் வந்து ஏ தான் சரியான ஆன்சர். பாருங்க, ஆக்சிஜன் கண்டென்ட். ஆக்சிஜன் பூமியில எத்தனை பாருங்க? 21% இருக்கா ஆக்சிஜன். ஆக்சிஜன் 20% இருக்கு, நைட்ரஜன் 71% இருக்கு, கார்பன் டை ஆக்சைடு 1% இருக்கு. ஆப்ஷன் ஏ தான் இதுக்கு சரியான ஆன்சர். சரியா? பாத்துக்குங்க. அதே மாதிரி நம்ம சூரியன் என்ன அதிகமா இருக்கு? சூரியன் வந்து ஹீலியம் அதிகமா இருக்கு. சரிங்களா? சூரியன் ஹீலியம் அதிகமா இருக்கு. நம்ம வளிமண்டலத்துல நைட்ரஜன் அதிகமா இருக்கு. ஆக்சிஜன் 21% தான். அதே பூமியில என்ன தனிமை அதிகமா கிடைக்குது? பூமியில வந்து சிலிக்கான்னு சொல்லுவாங்க. ஞாபகம் வச்சுங்க. சில இதெல்லாம் கேட்பேன் நான். அதே மாதிரி சோட்டா நாக்பூர் பகுதியில் பூரா என்ன அதிகமாக கிடைக்கும்? அந்த கனிம வளங்கள் அதிகமாக கிடைக்கும். ஒரு பகுதி என்னென்ன கிடைக்குது, என்னென்ன இருக்குது ஞாபகம் வச்சுங்க. சரியா? ஆக்சிஜன் தான் நம்ம உயிர் வாயுன்னு சொல்லுவாங்க. இந்த வருங்கால ஆக்சிஜன் எதப்பா சொல்லுவாங்க? ஹைட்ரஜன் சொல்லுவாங்களா? அது ஞாபகம் வச்சுங்க. வருங்கால எரிபொருள். ஆப்ஷன் ஏ ரைட்டு. சரிங்களா? இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். 7வது கொஸ்டின். வளிமண்டலங்களை புவியின் மேற்பரப்பில் வரிசைப்படுத்த கொடுத்துருக்காங்கப்பா. சரியா? இது வரிசைப்படுத்தினா என்ன ஆன்சர் இருக்கு? ஆன்சர் சி தான் வரும். நல்லா பொறுத்திக்குங்க. ஆன்சர் சி. அடிவளமன்ற ரைட்டு. அடிவளமன்ற அதுக்கடுத்து 3 வரும். நம்ம முதல் வந்து அடி தான் ஃபர்ஸ்ட். நம்ம கீழே வாழ்றது அடிவழி. இந்த ஓசோன் படலம்னு சொல்லுவாங்க.
ஸ்ட்ரோபோஸ்பியர்னா ஓசோன் படலம்னு சொல்லுவாங்க. அதுக்கடுத்து அது இடைவெளி மண்டலம் சொல்லுவாங்க. அதுக்கடுத்து அது புறவெளி மண்டலம் சொல்லுவாங்க. அதுக்கடுத்து அயனோஸ்பியர்னா சரி அயனி அயனி மண்டலம். அதுக்கடுத்து என்னது எக்ஸோஸ்பியர். எக்ஸோஸ்னா வெளியே போறது, அதுதானே கடைசியா இருக்கு அப்படின்னு ஞாபகம். நம்ம நம்ம அதாவது ஸ்ட்ரோபோஸ்பியர் ஓசோன் இருக்கிற படம், ஓசோன் படலம்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்கப்பா. இது அதுனா ஸ்ட்ரோபோஸ்பியர். ஆப்ஷன் 3வது பாத்தீங்களா, சரி ஸ்ட்ரேட்டோஸ்பியர். எஸ் வருதா, ஸ்ட்ரேட்டோஸ்பியர் ஞாபகம். சரியா, ஓசோன் மூலக்கூறு வாய்ப்பாடு என்ன, O3 ஞாபகம். ஆக்சிஜன்னா O2. சரிங்களா, கார்பன் டை ஆக்சைடுனா CO2. இதுவுமே எக்ஸாம் போலீஸ்ல கேட்கப்பட்ட வினாக்கள் தான். சரியா, அந்த ஆக்சிஜனுக்கு எத்தனை கண்டென்ட்னு கேட்பாங்க. ஆக்சிஜனுக்கு எத்தனை மூலக்கூறுகள், 3 இருக்கு. சரி, ஓசோனுக்கு 3, ஆக்சிஜனுக்கு 2. சரி சரி, அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். 8வது கொஸ்டின் பாருங்க. செல் பற்றிய கூற்றுக்கு தவறானதை கண்டறிய கொடுத்துருக்காங்க. செல்லை முதலில் கண்டறிந்தவர் யாருப்பா, ராபர்ட் ஹூக் தான். அது நம்மளுக்கு ரைட்டு தான். ராபர்ட் ஹூக்கு செல்லை முதல்ல கண்டறிந்தது ரைட்டு தான். செல்லில் காணப்படும் முக்கிய உறுப்புகள் செல் சவ்வு, சைட்டோபிளாசம் மற்றும் உட்கொரெல்லாம் காணப்படுகிறது. சரிங்களா, அந்த செல்லை எப்படி அளப்போம்னா, நான் ஒன்று சென்டிமீட்டர்ல அடப்பா, இன்னொன்று மைக்ரோமீட்டர்னு சொல்லுவாங்க. மைக்ரோ ஞாபகம், மைக்ரோ, ஏன்னா ரொம்ப குட்டியா இருக்கு. நான் மைக்ரோமீட்டர்ல தான் இதை அழைப்போம். சரியா, மைக்ரோமீட்டர். அதுக்கடுத்து சென்டிமீட்டர். சரியா, சரி பாருங்க. செல்லை முதல்ல கண்டறிந்த ராபர்ட் ஹூக் தான். அதே ஒரு செல்லை சுற்றி காணப்படும் முக்கிய உறுப்புகள் செல் சவ்வு, சைட்டோபிளாசம் மற்றும் உட்கரு. செல்களின் எண்ணிக்கை அடிப்படையில் ஒரு செல் உயிரினம் பல செல் உயிரினம், இது ரைட்டு தான். உட்கரு அமைப்பின் அடிப்படை செல்கள் வந்து யூகேரியேட்டு, புரோகேரியேட்டு, எல்லாமே ரைட்டு தான். இது ஆப்ஷன் டெல்லி இருந்துச்சு. ஆப்ஷன் டெல்லி வந்து எதுவும் இல்லைன்னு நம்ம எதுவும் இல்லை கொடுக்க முடியாதுல, அதனால உங்களுக்கு ஆன்சர், உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கரெக்டாக தான் இருக்கு. சரியா பார்த்துங்க, இதுக்கு எதுவும் இல்லை, எல்லாமே சரிதான். அப்படின்னா ஏன் இந்த கொஸ்டின் கேட்டிருக்கீங்கன்னா, கடைசி நேரத்தில் இந்த கொஸ்டினாவது படிங்க. இதில் தான் கொஸ்டின் கேட்குறாங்க. திரும்பி கேட்பான், யூகேரியேட்டா என்னது, மனிதர்கள், ப்ரோகேரியேட்டனா தாவரங்கள். மனிதர்களுக்கு என்னது, மனிதர்களுக்கு பின்வருட்டு யாருக்கு பச்சையும் காணப்படும் கேட்டுருவாங்க. புரோகேரியேட்டுக்கா யூகேரியேட்டுக்கா, புரோகேரியேட்டு தான் பச்சையும் காணப்படும். சரியா, சில முக்கியமான கொஸ்டின் சொல்றேன். அதே மாதிரி பாக்டீரியா, அமீபா, இதெல்லாம் என்னதுப்பா, ஒரு சில உயிரிகளுக்கு எடுத்துக்காட்டு ஞாபகம் வச்சுக்கணும். உட்கரு என்னதுப்பா, செல்லின் கட்டுப்பாட்டு மையமாக செயல்படுவது உட்கரு தான். அதே மாதிரி சொல்லுவாங்கல்ல, உட்கரு மணின்னு என்ன சொல்லுவாங்க, செல்லின் அமைப்பாளர்னு சொல்லுவாங்க. சரியா, இது அடிக்கடி கேட்டுக்கே இருப்பாங்க. சரி, சைட்டோபிளாசம் என்னப்பா, இந்த நீர் போல இருக்கும், ஒரு திரவம் மாதிரி இருக்கு, அதை நீர் 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 சவ்வுன்னே சொல்லுவாங்க. சரியா, அப்புறம் செல்லை சுற்றி காணப்படும் வெளியுறை, செல்லை சுற்றி காணப்படும் வெளியுறை, அதனால சொல்லுவாங்க செல் சவ்வு. செல் சவ்வு ரொம்ப முக்கியமானது. செல்லை சுற்றி காண வெளியுறை வந்து செல் சவ்வுன்னு சொல்லுவாங்க. இவ்வளவுதான். சரியா, நம்ம இது கேட்டுக்க, இது டிஎன்பிஎஸ்சி கேட்டிருக்காங்க. மனித உடலில் தோராயமாக எத்தனைப்பா இருக்கு இந்த உயிரினங்கள், 3.7 × 10⁻13. 3.7 × 10⁻13 ஞாபகம் வச்சுக்கணும். ஒரே இதுல யூகேரியேட்ல தெளிவான உட்கரு இருக்கு. யூகேரியேட்னா அதுல மனிதர்கள் உட்கரு இருக்கு, ஆனா தாவரங்களுக்கு உட்கரு அதிகமாக இருக்காது. சரியா, அதே மாதிரி நியூக்ளியஸ் எதுக்கு, புரோகேரியேட்டுக்கு இல்ல. புரோகேரியேட்டுக்கு நியூக்ளியஸ் இல்ல. அதான் அது நியூக்ளியஸ் வந்து நம்மளுக்கு மனிதர்களுக்கு யூகேரியேட்டுக்கு காணப்படும். யூகேரியேட்டர் யூத் ஞாபகம் வச்சுக்கணும்ப்பா. யூகேரியேட்டர் யூத், மனிதரை ஞாபகம் வச்சுட்டு நீங்க ஈஸியா போட்டுடலாம். சரி, ஓகே. அடுத்த கொஸ்டின். இது எவ்வளோ டைம் ஆயிடுச்சு. சரி, பொறுமை ஞாபகம் வச்சுங்க, எழுதி வச்சுங்க, வேற வழியே கிடையாது. சரி, அடுத்து 9வது கொஸ்டின் பாருங்கவே. நான் சொன்னது அப்புறம் அப்படியே இருக்கு. சரிங்களா, பாருங்க. தவறான இணையை கண்டறிய கொடுத்துருக்காங்க. எது பதில் தவறானது சொல்லுங்க அப்பா. தவறானது சரி பாருங்க, செல் சவ்வுன்னு அது ஆப்ஷன் ஏ தான் அதுல தவறானது. இது என்னன்னு பாருங்க, செல் சவ்வுன்னா என்னதுப்பா, செல் சவ்வுனா இப்ப செல் சுவர் தான் செல்லின் பாதுகாவலன். சுவர் தான் எப்பயுமே நம்ம பாதுகாவலன் ஞாபகம் வச்சுக்கணும். சரியா, சரி, செல்லின் வந்து காவல்காரன் சொல்லுவாங்க. அடுத்து நான் சைட்டோபிளாசம் என்னது, செல் நகரும் பகுதி, ரைட்டு தான். மைட்டோகாண்ட்ரியா செல்லின் ஆற்றல் மையன்னு அழைக்கப்படுவது மைட்டோகாண்ட்ரியா. சில ஆற்றல் நாணயம்னா ஏடிஎம் ஞாபகம் வச்சுக்கணும். நாணயத்தில் தானே ஏடிஎம் மிஷினில் பணம் எடுப்போம் அப்படின்னா, நாணயம்னா மிஷின், ஏடிஎம் மிஷின் ஞாபகம் வச்சுக்கணும். இந்த பசுங்கணிங்கன்னா அது செல்லின் உணவு தொழிற்சாலைன்னு சொல்லுவாங்க. சரியா, அடுத்து பாருங்க, நுண்குமிழ்னா சேமிப்பு. ஏன்னா ரைஸ் மில்ல வந்து நுண்ணியில போற கடைசியில் சேமிச்சு தான் வச்சிருப்பாங்க ஞாபகம் வச்சுங்க. உட்கருன்னா என்னது, கட்டுப்பாட்டு மையம். கட்டுப்பாட்டு மையம்னு சொல்லுவாங்க, கட்டுப்பாட்டு மையம். இதெல்லாம் சொல்லும், இதை மூளையாக செயல்படுது கேட்டிருக்காங்கப்பா. பின்னொரு நம் மனித உடலில் மூளையாக செயல்படுது, இதுதான் உட்கரு ஞாபகம் வச்சுக்கிறேன். இந்த பசுங்கணிங்க இது கூட கேட்பாங்க. பசுங்கணிங்க தாவரங்கள் மட்டும் காணப்படும். டிஎம்சி கேட்டிருக்காங்க. சரியா, நல்லா ஞாபகம் வச்சுங்க. சயின்ஸ் கொஸ்டின் ஈஸியாக தான் இருக்கு. நம்மளாம் தான் கஷ்டம் சொல்லி படிக்காம இருக்கோம். சரி,
அப்படி இதுக்கு என்னப்பா ஆன்சரு? தவறானதுன்னா செல் சவ்வு. சரியா? செல் சுவர் தான் செல்லின் பாதுகாவலன்னு. அதை நல்லா நீங்க ஞாபகம் வச்சுங்க. சரி, சரி. அடுத்து பாருங்க, தவறான இணையை கண்டறியும் கொடுத்துருக்காங்க. இது எதுப்பா தவறானது? பிட்யூட்டரி சுரப்பி நம்ம மூளையில இருக்கு. முன் பிட்யூட்டரி, பின் பிட்யூட்டரி நம்ம படிச்சிருப்போம். தைராய்டு சுரப்பி கழுத்து. இந்த தைராய்டு சுரப்பி சுருக்கனால தான் நம்ம என்ன நம்ம கழுத்து ரொம்ப வந்து பெருசாயிருது. சரியா? சரி, ஞாபகம் வச்சுங்க. அது உப்புச்சத்து குறைபாடு, இந்த அயோடின் குறைபாடுன்னு சொல்லுவாங்க. இந்த இமயமலை பகுதியெல்லாம் மக்கள் வந்து அதிகமாக இந்த நோயால தான் பாதிக்கப்பட்டிருக்காங்க. தைமஸ், தைமஸ்னா மார்பு பகுதி ஞாபகம் வச்சுக்கணும். இங்க என்ன கொடுத்துருக்காங்க? இடுப்புன்னு கொடுத்துருக்காங்க. அது தப்பு. அப்படின்னா அது மார்பு கொடுத்த ரைட்டு. கணையம் தெரியும். கணையம் தான் நம்மளுக்கு நம்மளுக்கு வயிற்று பகுதி தான். கணையம் நம்ம வயிற்று பகுதி தான். அடுத்து இந்த அட்ரினல் கேட்பாங்கப்பா. அட்ரினல் சுரப்பி. அட்ரினா சிறுநீரகம். சிறுநீரகம் ஞாபகம் வச்சுங்க. சிறுநீரகம் தான் அட்ரினல் சுரப்பி. இந்த நாணமுள்ள சுரப்பி நாளமில்லாத சுரப்பியாக செயல்படுதுன்னு கேட்பாங்க. கணையம் ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா? ஞானமுள்ள சுரப்பினா அதுப்பா. நாணமுள்ள சுரப்பினா நம்ம நீர் சம்பந்த பொருட்கள் நாளமுள்ள சுரப்பி. நாளமுள்ளன்னு வச்சுங்க, அது ஹார்மோன் சம்பந்தம் இல்லாம ஞானமே இல்லாத சுரப்பிகளா இருக்கு. தெரிஞ்சு வச்சுங்க. இந்த நாளமில்லா சுரப்பியாக செயல்படுவது கணையம் தான். சரியா? இது கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சரி, சயின்ஸ் ஒரு 10 கொஸ்டின். உங்களுக்கு 10 கொஸ்டின் கிட்டத்தட்ட ஒரு 100-150 கொஸ்டின் பார்த்துட்டோம். சரியா? நல்லா ரெண்டு டைம் காதால கேட்டீங்கன்னா உங்களுக்கு எப்போதும் மறக்காது. சரியா? அது ஞாபகம் வச்சுங்க. சரி, அடுத்த கொஸ்டின் பாருங்க. தேசிய சின்னங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டுகள் நம்மளுக்கு தெரியும். ஆலமரம் எப்பப்பா? 5 1950. ஃபர்ஸ்ட் ஆன்சர் எதுல இருக்கு? 1950ல 5 ஞாபகம் வச்சுங்க. சரியா? அடுத்து மயில் நம்மளுக்கு தெரியும் 1963. அப்பனா என்னது? 5 4 2ல இருக்கு. ஞாபகம் வச்சுன்னு. கங்கை ஆறு 8. அப்புறம் 2 ஆப்ஷன் பாம்பே தான் சரியான ஆன்சர். புலி நம்மளுக்கு தெரியும் 1973. யானை என்ன தெரியும் நம்மளுக்கு? 2010ல. அப்புறம் 1992 யானை பாரம்பரிய விலங்காக அறிவிச்சிருப்பாங்க. அதே மாதிரி என்னது? ஆலமரமும் அதுதான். தாமரை 1950 தான் நம்ம தேசிய அந்த பட்டியலில் சேர்த்திருப்பாங்க. சரியா? வேற இன்னொன்று வருமே, தாமரை, ஆலமரம், வேற இன்னொன்று வரும். தெரிஞ்சு கவனம் பண்ணுங்க. புலி 1973 தான். அப்புறம் ஆற்று ஓங்கில். சரிங்களா? அந்த ஆற்று ஓங்கில் சொல்லுவாங்கல்ல, அது எப்பன்னு சொல்லி கவனம் பண்ணுங்க. லாக்டோபேசிலஸ் 2010 நினைக்கிறேன். சரியா? லாக்டோபேசிலஸ் வந்து 2012. இதெல்லாம் கேட்டிருக்காங்க, எக்ஸாம் கேட்டிருக்காங்க. அது நன்மை தரக்கூடிய பாக்டீரியாவுக்கு எடுத்துக்க லாக்டோபேசிலஸ். சரி, சரி. இது ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். இதெல்லாம் பெருசாக பில்டப் பண்றதுக்கு ஒன்றும் இல்லை. சரி, அடுத்து பாருங்க. தமிழக மாநில சின்னங்களில் தவறானது எதுன்னு கொடுத்துருக்காங்க. விலங்கு எதுப்பா? விலங்கு நம்மளுக்கு மாநில விலங்கு வந்து தமிழ்நாட்டு மாநில விலங்கு வரையாடு தான். சரியா? நீலகிரி வரையாடுன்னு சொல்லுவாங்க. வரையாடு தினம் இப்ப கூட நம்மளுக்கு அறிவிச்சாங்க முதல்வர். சரிங்க? ஸ்டாலின் சொல்லக்கூடாதா? விஜய் வந்துட்டார்லப்பா, நீ இடத்துல விஜய் தான் சொல்லணும். சரி, பாத்துங்க. வரையாடு தினம் அறிவிச்சிருப்பாங்க. டேட் நான் சொல்றேன் ஆகஸ்ட் நினைக்கிறேன். ஆகஸ்ட் 7ன்னு நினைக்கிறேன். தெரிஞ்சவங்க கரெக்டா கமெண்ட் பண்ணுங்க. சரி, பறவை பாருங்க. மரகத புறா தான். ரொம்ப அழகா இருக்கு. எங்க ஃபாரஸ்ட் ஏரியா போயிட்டோம்னா உள்ள இந்த பறவையாவது அதிகமா இருக்கு. மரகத புறா இன்னும் நிறைய இருக்கு. சரியா? மலர் பார்த்தோன்னா செங்காந்தல் மலர் தான். சரியா? என்ன மலர்? செங்காந்தல் மலர் தான். அதே மரம் பாருங்க, இப்போ ஆலமரம் கொடுத்துருக்காங்க. பனைமரம். சரியா? பனைமரம் தான் ரைட்டு. ஆலமரத்தை எப்போ தேசிய மரம் அறிவிச்சிருப்பாங்கன்னா 1950. இந்த பாரம்பரிய மரங்கள் அறிவிச்சிருப்பாங்களா? சரியா? நம்மளுக்கு பனைமரம் தான் ரைட்டு. இது தப்பா இருக்கு. சரியா? நம்ம தமிழ்நாட்டு மாநில விளையாட்டு எதுப்பா? மாநில விளையாட்டு கமெண்ட் பண்ணுங்க. ஈஸியான கொஸ்டின் தான். சரி, அடுத்து 11ஆம் கொஸ்டின் பாருங்க. தேசிய கொடி பற்றிய கூற்றுகளில் தவறானது எதுன்னு கொடுத்துருக்காங்க. சரியா? இதுப்பா தவறானது. பார்த்தோன்னே உங்களுக்கு ஆன்சர் தெரியும். தேசிய கொடி நீல அகலம் 3:2 தான். சரிங்களா? மேலே வந்து நம்மளுக்கு காவி நிறமா இருக்கு, கீழே வந்து பச்சை இருக்கு, நடுவில் வந்து ஒயிட் இருக்கு. அசோக சக்கரம் 24 சக்கரங்களை கொண்டது. பேசிக்கா நம்மளுக்கு தெரியும். அதே மாதிரி பாரு, வடிவமைத்தவாறு ஆந்திராவை சேர்ந்த பெங்காலி வெங்கையா. சரிங்களா? தேசிய கொடி நாள் என்னைக்கு? டிசம்பர் 7. சரியா? ஞாபகம் வச்சுங்க. கொடி தினம் சொல்லுவாங்க. அதுவும் விடுதலை இந்தியா முதல் தேசிய கொடி நெய்யப்பட்ட தஞ்சாவூர்னு கொடுத்துருக்காங்க. நம்ம வேலூர் குடியாத்த ரைட்டு. தேசிய கொடியை முதல்ல யார் இப்போ ஏற்றிருப்பாங்க? டிஎன்பிஎஸ்சி கேட்ட கொஸ்டின். ஜவஹர்லால் நேரு அவர்கள் நம்மளுக்கு வந்து சென்னை ஜார்ஜ் கோட்டையில ஏற்றிருப்பாங்க. சரியா? டெல்லி ஞாபகம் நேருன்னு டெல்லி ஞாபகம் வச்சிருக்கூடாது. இன்னமே கொடி எங்க இருக்கு? நம்ம வில்லியம் கோட்டையில வச்சிருக்காங்க. சரியா? சரி, தேசிய கொடியில் உள்ள அசோக சக்கரத்தில் எத்தனை சக்கரங்கள் இருக்கு? 24 சக்கரங்கள் இருக்கு. அதுவும் ரைட்டு தான். இது என்னது? விடுதலை இந்தியா முதல் தேசிய கொடி நெய்யப்பட்ட இடம் குடியாத்தா. என்னது? வேலூர் குடியாத்தம் கொடுத்துருப்பாங்க. தஞ்சாவூர் கொடுத்துருக்காங்க. தப்பு. சரியா? சரி, அதே கொஸ்டின் தான். 14 பாருங்க. யானை எதைப்பா குறிக்கும்? யானை எதை குறிக்குன்னா, நம்ம குதிரைனா நம்மளுக்கு தெரியும். அப்பனா பாருங்க, ஈஸியான ஞாபகம் வச்சுங்க. யானை என்னதுப்பா? யானைனா உங்களுக்கு வந்து
யானைன்னா ஆற்றல் தானா? இப்போ ஆற்றல் 2 இருக்கு ஞாபகம் வச்சுங்க. குதிரைன்னா என்னப்பா? குதிரைன்னா நம்மளுக்கு குதிரைனா வேகமாக ஓடும். அப்போ 2 3 இது 2 இருக்கு. இப்போ காளைன்னா என்னது? கம்பீரம் 1 இருக்கு. சரி சிங்கம்னா என்னது? சிங்கம்னா 4. ரைட் ஆப்ஷன் ஏப்பா. சரியா? சரி பாருங்க. யானைன்னா பாருங்க, யானைன்னா 2. யானைன்னா அது ஆற்றல், குதிரைன்னா என்னது? கடினமா வேகம், காளைன்னா என்னது? கடின உழைப்பு, சிங்கம்னா கம்பீரம். சரியா? நல்லா கொஸ்டின் பார்த்து சொல்லுங்க. எல்லா ஆப்ஷன் ஒரே மாதிரி இருக்கா? நான் வச்சதான் கடைசியில். ஏன்னா எல்லாம் 2 3 2 3 2 3 வச்சிருப்பேன். எப்படி இந்த ஆப்ஷன் அங்கெல்லாம் இருக்காது. இருந்தாலும் எல்லா இந்த பொறுத்தளவு நம்ம நோக்கினாது 4மே தெரிஞ்சுக்கணும். 4மே இல்லை ஒன்று, சில பேர் 1 தெரிஞ்சா போட்டுருவாங்க. அந்த நோக்கமே நம்ம கொஸ்டின் எடுக்கிறே கிடையாது. 4மே தெரிஞ்சுக்கணும் தான் கொஸ்டின் எடுக்கிறேன். ஆப்ஷன் ஏ தான் ரைட்டு. சரியா? ஞாபகம் வச்சுங்க. குதிரை. இந்த ஹார்ஸ் பவர் கேட்பாங்க. குதிரை நம்ம போலீஸ் எடுக்க இருப்பாங்க 746. கழுதை திறனா நினைப்பா? கழுதைனா 250 வாட்டு. சரியா? இது கேட்டுக்கே இருப்பாங்க. ஞாபகம் வச்சுங்க. யானை இந்த சயின்ஸ் கொஸ்டின்ல யானை தாக்கக்கூடிய அந்த ஒரு நோய் இருக்கு, உச்சேரிய பாங்காராப்டி. யானைக்கால் நோய் சொல்றோம் பாத்தீங்களா? உச்சேரிய பாங்காராப்டி சயின்ஸ் நேம். இது கேட்டுக்கே இருப்பாங்க. சரியா? சிங்கம், நம்ம ஆசிய சிங்கம் இருக்கு. சரி. சரி அடுத்து பாருங்க. தேசிய கீதம் பற்றி கூற்றுகள் தவறான எது முடிச்சிருக்காங்க. எதுப்பா சரியான ஆன்சர்? ஆன்சர் தேசிய கீதம். தேசிய கீதம் உங்களுக்கு தெரியும். ஏன்னா தேசிய கீதம் ஜனவரி 24 1950 தான். தேசிய கீதமும் தேசிய பாடல் அதே தான். நம்ம என்னது வாய்மை வெல்லும் சின்ன எப்போ ஏற்றுக்கிட்டாங்க? அது மட்டும் ஜனவரி 26 ஞாபகம் வச்சுங்க. ஜனவரி 26 1950 இது கேட்டிருக்காங்க. அது டிசம்பர் 27 1911 கொல்கத்தா நடைபெற்ற இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டில் முதல் முறையாக பாடப்பட்டது. ரைட்டு, முதல் முறையாக அங்கே தான் பாடியிருப்பாங்க. சரியா? அதே மாதிரி தான் இந்த அரசு நிர்ணய சபையில் முக்கிய காரணம் அது இந்த பூர்ண சுயராஜ்யம் சொல்லுவாங்க. சரியா? ஆனால் அந்த இதுனா ராபி நதிக்கரையில் நம்ம ஜவஹர்லால் நேரு வந்து கொடியேற்றிருப்பாங்க. அந்த நினைவாக தான் 1930 சில 29 கொடுத்துருப்பாங்க. டிசம்பர் 31 1930 ஜனவரி 1 ரைட்டு தான். 1929 டிசம்பர் 31 ரைட்டு தான். சரியா? அன்றைய தினமாக நம்ம இது பண்ணிட்டு வருவோம். அதுக்கு எத்தனை 56 நிமிடங்கள் வினாடின்னு கொடுத்துருக்காங்க. எத்தனை 52 தான் ரைட்டு. நம்ம மாநில பாடல் சரிங்களா? நீராறு கடல் ஒத்த எத்தனை செகண்ட் பாடுறாங்க கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னு வச்சுங்க, நம்ம தேசியக்கு தான் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பாடுவாங்க. அது எத்தனைப்பா பெரிய பெரிய வெளிநாட்டு இந்த ட்ரம்ப் வந்த போதுலாம் எத்தனை 20 செகண்ட் தான் பாடியிருப்பாங்க. ஷார்ட்னு சொன்னால் ரொம்ப லாங் தான் 52 செகண்டு. அதே மாதிரி ஷார்ட்னா 20. நம்ம வந்து நம்ம 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 நீராறு கடல் ஒத்த 55 செகண்ட். சரியா? 55 செகண்ட் பாடுவோம். சரியா? இது என்னது தவறானதுன்னா ஆப்ஷன் சி தான் தவறாக கொடுத்துருக்காங்க. சரி அடுத்து பாருங்க. பின்வரும் கூற்றுகள் தவறானது எதுன்னு கொடுத்துருக்காங்க. எதுப்பா தவறானது? தவறானதுன்னு பாருங்க. இது முன்னாடி நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். சொன்ன கொஸ்டின் அப்படியே தான் ரிப்பீட்டடாக இருக்கு. இந்திய நாணய சின்னத்தை 2010 தமிழகத்தை சார்ந்த பி வெங்கைய ஜூலை 15 ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜூலை 15 என்ன தினம்? நம்மளுக்கு வந்து காமராசர் பிறந்த தினத்தை தேசிய கல்வி வளர்ச்சி தினமாக கொண்டாடிட்டு வர்றோம்ல, அந்த தினம் தான் 2010. எங்க டி உதயகுமார். சரியா? டி உதயகுமார் வடிவமைச்சிருப்பாரு. தேசிய நாட்காட்டி மார்ச் 22 1957 மேக்னஷகா கமிட்டி பரிந்துரையின் பேரில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இது ரைட்டு தான். 1957 மார்ச் 12. தேசிய நுண்ணுயிர் லாக்டோபேசிலஸ் இது 2012. இது ரைட்டு தான். அப்படின்னா ஆன்சர் அது எதுவும் இல்லை. சரியா? 16க்கு எதுவும் இல்லை. நீங்கள் 4 கொஸ்டின் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி அந்த கொஸ்டின் வச்சது. சரியா? அடுத்து பாருங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். டிஎன்பிசி 2-3 டைம் கேட்டிருக்காங்க. போலீஸ்லையும் கேட்குறாங்க. சரியா? அதனால எடுத்து வச்சிருக்கோம். சரியா? ரொம்ப ஈஸியான கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஞாபகம் வச்சுக்கூடாது. ஏன்னா 6வது புக்கு எவ்வளோ தான் இருக்குது. நம்ம எல்லாத்தையும் புக்கை நீங்கள் அடுத்து படிக்கக்கூடாது. கொஸ்டின் பார்த்தாலே போதுமானது. அப்படி மைண்ட் செட்டுக்கு வரணும்னு தான் இப்படி கொண்டு வந்திருக்கேன். சரி குடியரசு தினம் என்னைக்குப்பா? ஜனவரி 26 1950. எத்தனை இருக்குது? 3. ஒன்று தான் இருக்குது. பூர்ண சுயராஜ்ய தினம் நான் எப்போ சொன்னேன்? ஜனவரி 26 1930. சரியா? 1930 ஜனவரி 26. அப்புறம் ஒன்று இதுவே நம்மளுக்கு டிக் பண்ணிட்டு போயிட்டு இருக்கிறேன். வாக்குரிமை அப்பா எத்தனை? 18 வயசு. 2 ரைட்டு. அரசு நிர்ணய சபை தலைவர் ராஜேந்திர பிரசாத். அரசு நிர்ணய சட்ட தந்தைன்னு அழைக்கப்படுவர் யாரு? அம்பேத்கர் தான். சரிங்களா? அம்பேத்கர் ஞாபகம் வச்சுக்கணும். அதே மாதிரி இந்திய ஒருங்கிணைப்பின் தலைவர் யாரு? இந்திய ஒருங்கிணைப்பின் தலைவர் யாருன்னா நம்மளுக்கு பட்டேல் ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா? நவீன சிற்பின்னு அழைக்கப்படுவர் யாரு? சிற்பின்னா நம்ம ஜவஹர்லால் நேரு ஞாபகம் வச்சுக்கணும். தமிழ் சிற்பின்னு அழைக்கப்படுவர் யாரு? நம்மளுக்கு பாரதி. சரியா? அரசியலமைப்பு சிற்பின்னு அழைக்கப்படுவர் யாருன்னா அம்பேத்கர். சரியா? அதே மாதிரி இந்த பசுமை புரட்சியின் சிற்பின்னு சொல்லுவாங்க. சரியா? வேளாண்மையின் சிற்பின்னு அழைக்கப்படுவர் யாருன்னா நம்ம எம்.எஸ். சுவாமிநாதன். சரியா? எம்.எஸ். சுவாமிநாதன். இந்திய பசுமை புரட்சினா நார்மன் போர்லாக்னு சொல்லுவாங்க. சரியா? தெரிஞ்சுக்குங்க. அடுத்த பசுமை புரட்சி சொல்ல உருவாக்கிறவர் யாரு?
வில்லியம் ஸ்காட். அடுத்து வரும்போது பார்ப்போம். சரியா, ஃப்ளோவில் வருது, அதனால காதில் கேட்டு வச்சுக்கோங்க. அடுத்தது நான் மறுபடியும் தான் அந்த சொல்றப்ப சொல்லிக்கே இருப்பேன். ஆட்டோமேட்டிக் உங்களுக்கு காதில் ஏறிக்கிறது, அதெல்லாம் கவலைப்படாதீங்க. எல்லாமே எழுதுன்னு ஆசைப்படாதீங்க. சரியா, சரி அடுத்து பாருங்க. 18வது கொஸ்டின். சரியா, அரசியலமைப்பு உருவாக்க காலம் எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க. அரசியலமைப்பு உருவாக்க எவ்வளோப்பா காலம் ஆச்சு? சரிங்களா, ஆப்ஷன் பாம்பே தான். சில 2 ஆண்டுகள் 11 மாதம் 18 நாட்கள். சில புக்கில் வந்து நாட்கள் தப்பாக கொடுத்துருப்பாங்க. இது 18 நாட்கள் தான் கரெக்டானது. நம்ம ஆர்எஸ் இந்த புக்லையும் லட்சுமி அந்த புக்லையும் 18 நாட்கள் தான் கொடுத்துருக்காங்க. சரியா, சரி பாருங்க. அடிப்படை உரிமைகள். அடிப்படை உரிமை எத்தனைப்பா இருக்கு? ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். சரியா, அடிப்படை உரிமைகள் தற்போது வந்து 6 இருக்கு. 6 இருக்கு. என்னென்ன ஞாபகம் வச்சுங்க? சட்டியை சுத்தமாக சுரண்டி சமைச்சு சாப்பாடு போடணும் ஞாபகம் வச்சுக்கோங்க, சமத்துவ உரிமை. அப்புறம் வரிசை ஞாபகம் வச்சுக்கணும். சரியா, அது ஞாபகம் வச்சுக்கோங்க. அடிப்படை உரிமை. அடிப்படை கடமைகள் எத்தனை இருக்கு? அடிப்படை கடமைகள் வந்து 10. சரிங்களா, சரி சரி. தற்போது வரை 11வது இந்த சேர்த்துருப்பாங்களே எஜுகேஷனை, அதுவும் சேர்த்துக்கு 11 அடிப்படை கடமைகள் இருக்கு. சரியா, அது எப்போ சேர்த்துருப்பாங்க? 2002 86வது சட்ட திருத்தம். சரியா, பார்த்து வச்சுக்கோங்க. சரி, தற்போது வரை இந்திய அரசியலமைப்பு திருத்தங்கள் எத்தனை எண்ணிக்கை? தற்போதுனா 2023 வரைக்கும் தான். சரியா, புக்கில் இருக்கு 106 திருத்தங்கள். சரியா, மசோதாக்கள் நிறையா இருக்கு, அதை நம்ம தேவையில்லை. நம்ம இது மட்டும் 106 மட்டும் ஞாபகம் வச்சுங்க. சரியா, இந்த இது கொடுத்துருப்பாங்களப்பா, அந்த அந்த என்ன கொடுத்துருப்பாங்க, அந்த பிராமணர்ஸ்க்குலாம் இது கொடுத்துருப்பாங்களா, அந்த இடஒதுக்கீடு, அதெல்லாம் 105வது சட்ட திருத்தம் தான். சரியா, பார்த்துக்கலாம். சரி, அடுத்து பாருங்க. தமிழகத்தில் உள்ள பெருங்கற்கால இரும்பு கால தொழில் ஆய்விடங்கள் பற்றிய கூற்றுக்களில் தவறாக பொருத்தப்பட்டுள்ள எதுன்னு கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின், அடிக்கடி கேட்டிருக்காங்க. ஆதிச்சநல்லூர் தூத்துக்குடி நம்மளுக்கு ரைட்டு தான். சரியா, தூத்துக்குடி இங்கே தான் முதுமக்கள் தாலிகளை முத கண்டுபிடிச்சிருப்பாங்க. அதே கீழடி பாரு, கீழடி எங்க இருக்கு? மதுரைக்கு அருகில் 12 கிலோமீட்டர் கொடுத்துருப்பாங்க. இது கீழடி எங்க இருக்கு? சிவகங்கையில் இருக்கு. பொருந்துகள் எங்க இருக்கு? திண்டுக்கல் இருக்கு. பையம்பள்ளி வேலூர் இருக்கு. கொடுமணல் வந்து ஈரோடு இருக்கு. சரிங்களா, இந்த 18 நூலில் வந்து எதை பத்தி சொல்லியிருப்பாங்க? கொடுமணலை பத்தி சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி பாருங்க, இந்த நினைவு கல் வந்து புதைக்குழி அருகே காணப்படுகிறது. அந்த கொடுமணலை ஒட்டி தான் அது நினைவு கல், இந்த மென்கிருன்னு சொல்லுவாங்க, புதைக்குழி, இது எல்லாமே வரிசை இருக்குன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா, சரி. திண்டுக்கல்ல வந்து நெல் விளைவிப்பதற்கு அந்த கொழும்பு கண்டுபிடிச்சிருப்பாங்கப்பா, நல்லா ஞாபகம் வச்சுங்க. பொருந்துகள்ல அந்த கொழும்பு இது கேட்பாங்கப்பா, கொழும்பு கண்டுபிடிச்சிருப்பாங்க. அதே மாதிரி வேலூர்ல ஒரு வந்து இந்த கருப்பு சிவப்பு மண்பாண்டங்கள், வேலூர்ல வந்து கருப்பு சிவப்பு மண்பாண்டங்கள் கிட்டத்தட்ட எத்தனை கிமு 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி கண்டுபிடிச்சிருப்பாங்க. சரியா, நல்லா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஊரு கண்டுபிடிச்சிருப்பாங்க. அதே மாதிரி நெடில் எழுத்துக்கள் கிடைத்த ஒரே இடம்ப்பா கொடுமணல் தான். நெடில் எழுத்துக்கள் கொடுமணல் மட்டும்தான், எல்லாமே குறி எழுத்தும் கிடைச்சிருக்கும். அங்க கொடுமணல் மட்டும் நெடில் எழுத்துக்கள் கிடைச்சிருக்கும். சரிங்களா, இன்னும் அந்த ஊர்ல இருக்கு. சரி, ஓகே. அடுத்த கொஸ்டின் பாருங்க. கிபி 7ஆம் நூற்றாண்டு காஞ்சிபுரத்தில் வருகின்ற பயணி கொடுத்துருக்காங்க. 7ஆம் நூற்றாண்டு யாருக்கு வந்திருப்பா? யுவான் சுவாங், சீன பயணின்னு சொல்லுவாங்களா. யுவான் சுவாங் எழுதி புக்குன்னு அது சீசுகின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, மார்க்கோபோல எழுதினோம்னா அது போப்போகின்னு சொல்லுவாங்க. மார்க்கோபோல போப்போயி, இதெல்லாம் சீசுக்கி. சரிங்க, இந்த கான்ஃபியூசியஸ் தத்துவம் இருக்கு. சரிங்களா, அப்புறம் தம்மான அது என்னது? பிராகிருத சொல், கவுந்தியடிகள். சரிங்களா, கவுந்தியடி உங்களுக்கு தெரியும். அந்த திருவிக்கா வந்து அந்த கவுந்தியடிகள் வந்து ஒரு பேர் சொல்லி அழைச்சிருப்பாங்க. சரிங்களா, கீழே கமெண்ட் பண்ணுங்க. அதனாலதான் நம்மளுக்கு இந்த கவுந்தியடிகள்னாலதான் திருவிக்கா வந்து காந்தியடிகள்னு சொல்லிட்டு காந்தி அழைச்சிருப்பாரு. சரியா, கவுந்தியடிகள் தான். சரியா, கவுந்தியடிகள் யாருன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. சரி, பார்த்துக்கலாம். இது எத்தனாம் நூற்றாண்டு? 7ஆம் நூற்றாண்டு. யுவான் சாங். சரியா, கர்சர் காலத்துல வந்திருப்பாரு. யுவான் சாங் யாருடைய பயணம் சொல்லுவாங்க? சீன பயணி. யாருடைய காலத்துல வந்திருப்பாங்க? கர்சர் காலத்துல வந்திருப்பாங்க யுவான் சாங். சரிங்களா, சரி, காசு. சரி, அடுத்து பாருங்க. 23ஆம் கொஸ்டின் பாருங்க. பின்வரும் கூற்றுக்களில் தவறானது எதுன்னு கொடுத்துருக்காங்க. எதுப்பா பின்வரும் கூற்றுக்கள் தவறானது? இந்திய தேசிய சின்னமான சிங்க உருவங்கள் சாரநாத்தில் அசோக தூணில் நினைவு ஏற்றுக்கொள்ளப்பட்டது. எப்போ ஏற்றுக்கிட்டாங்க? நம்ம இந்திய அரசு நிர்ணய சபைன்னா ஜனவரி 26, 1950 ஞாபகம். அசோக தூண் எங்க இருக்கு? எங்கப்பா இருக்கு? யூபியில இருக்கு, உத்தரப்பிரதேசல இருக்கு. சரியா, சரி. அசோகர் 2ஆம் மற்றும் 13ஆம் கல்வெட்டுக்கள் மூவேந்திரப்பட்டி குடிக்கிறது. அசோகர் தான். சரிங்களா, முதல்ல விலங்குகளுக்குன்னு ஒரு மருத்துவமனை ஆரம்பிச்சவர் யாருப்பா? அசோகரை. எதுவும் கேட்டிருக்காங்க. அப்படின்னா இது தவறானதுன்னு அதை எதுவும் இல்லை, எல்லாமே சரியா தான் இருக்கு. சரியா, சரி, பார்த்துக்கோங்க. சரி, மௌரிய பேரரசை பற்றி அறிய உதவும் நூல் எதுப்பா? மௌரிய பேரரசுனா உங்களுக்கு நல்லா தெரியும். மௌரிய பேரரசுன்னா மௌரிய பேரரசை பற்றி அறியும் நூல், இது எல்லாமே தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி வச்சிருக்கேன். கௌடல்யர் எழுதிய நூல் இருந்த அர்த்த சாஸ்திரம் தான். சரிங்க, கௌடல்யர் எழுதிய நூல் அர்த்தசாஸ்திரம். இந்தியாவின் சாணக்கியன் அழைக்கப்படுவர் யாருப்பா? தெரிஞ்சு கவனம் பண்ணுங்க. இந்தியாவின் சாணக்கியன் அழைக்கப்படுவர் யாரு? சரியா,
சரி, அதே மாதிரி பாருங்க செலிகஸ் நிக்கேட்டர் எழுதிய நூல் இண்டிகா ரைட்டு தான். விசாகதத்தர் எழுதிய முத்ராட்சசம் இந்திரா இந்திரா சந்திரகுப்தன் வரும். சரியா, விசாகதத்தர் எழுதிய முத்ராட்சச ரைட்டு தான். மேற்கண்ட அனைத்துமே ரைட்டு. இது எல்லாமே மௌரிய பேரரசை பற்றி அறிவதும் நூல்கள் எல்லாமே ரைட்டு தான். சரியா, இண்டிகா செலிகஸ் எழுதிய நூல் தான் இண்டிகா. சரி, வளங்களை பாதுகாக்க பின்பற்றும் வழிமுறைகள் இல்லாதது எதுன்னு கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு தெரியும், ஏன்னா ரெடியூஸு, ரீயூஸு, ரீசைக்கிள், அப்போனா அது இந்த பிளானிங் மட்டும் தான் வராது. சரிங்க, புக்கில் இது மூணுமே இந்த வளங்களை பயன்படுத்துறதுடைய ட்ரிபிள் ஆர் மெத்தட்னு சொல்லுவாங்க. இது ஒன்று மட்டும் வராது. சரியா, சரி அடுத்து பாருங்க 26 பாருங்க. கரடுமுரடான கற்களை பயன்படுத்தியவர் யாருன்னு கேட்பாங்க. இப்போ யாருப்பா கரடுமுரடான கற்களை? இந்த குரோ மேக்கன்ஸ் சொல்லுவாங்க. சரிங்களா, குரோ மேக்கன்ஸ். இந்த நியாண்டர்கள் தான் நவீன மனிதர்களை நியாண்டர்கள் சொல்லுவாங்க. அது ஹோமோ எரக்டஸ், அதை நெருப்பை முதல் கண்டுபிடிச்சவங்க வந்து ஹோமோ எரக்டஸ் தான். இந்த பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே ஹோமோ சேப்பியன்ஸ், மனிதர்கள் ஒத்த உருவம் கொண்டவங்க யாருன்னா ஹோமோ சேப்பியன்ஸ். நெருப்பை கண்டுபிடிச்சவங்க யாருன்னா ஹோமோ எரக்டஸ். குரோ மேக்கன்ஸ் அது நவீன மனிதர்கள் வந்து குரோ மேக்கன்ஸ். நியாண்டர்கள் அது கரடுமுடான கரடுமுடான 26 பாம்பே. இது கரடுமுடான கற்கை கொண்டு சொல்லு குரோ மேக்கன்ஸு. இந்த நவீன மனிதர்கள் நியாண்டர்தால்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா, பார்த்துக்குங்க. சரி, 27 தீப்பெட்டியை பயன்படுத்தாமல் நெருப்பை உருவாக்கும் முறை மாவட்டத்தில் இருக்குது. நம்மளுக்கு தெரியும். எங்கப்பா இருக்கு? நீலகிரியில் தான் இருக்கு. சரியா, நீலகிரியில் தான் பாலின விகிதம் அதிகமாக உள்ளது. சரியா, மேற்கு தொடர்ச்சி மலை கிழக்கு தொடர்ச்சி மலை சந்திக்கிறதுப்பா அந்த நீலகிரி தான். சரிங்களா, வேலூர் இந்த குடியாத்தளத்தில் தான் நம்ம நிற்பாங்க. வேலூர் தான் அந்த இது தேசிய கொடியை நெஞ்சிருப்பாங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த உள்நாட்டு மீன் பிடித்திருக்கு எடுத்துக்காட்டு வந்து வேலூர் சொல்லுவாங்க. அதை ஞாபகம் வச்சுங்க. திண்டுக்கல் நம்ம பார்த்த இந்த பொருந்தகள், திண்டுக்கல் என்ன ஃபேமஸ்? பூட்டு. இந்த சுங்கோடி சேலைக்கு ஃபேமஸ் வந்து திண்டுக்கல் தான். சரியா, தேனி, அதாவது நான் உலகிலே வந்து சொர்க்கமான பகுதி எதை சொல்றாங்க? நம்மளுக்கு வந்து தேனி தான் சொல்லுவாங்க. நல்லா ஞாபகம் வச்சுங்க. அப்போ இது என்னப்பா? ஆன்சர் சி தான் சரியான ஆன்சர். 28 பாருங்க, இந்திய தொழில்துறை நிறுவப்பட்ட ஆண்டு. இது நம்மளுக்கு தெரியுமான கொஸ்டின். 1861 சி தான் ஆன்சரு. இந்திய தமிழ்நாடு தொழில்துறை 1961 ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா, இந்திய தொழில்துறை தலைமையிட எங்கப்பா இருக்கு? புதுடெல்லியில இருக்கு. புதுடெல்லியில இருக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, பார்த்துங்க. சரி, பூட்டான் அரசு புத்தக கோவிலானது கீழ்கண்ட எந்த மாநிலத்தில் அமைக்கப்பட்டுள்ளது? எந்த மாநிலம்ப்பா? ஆப்ஷன் சி டெல்லி தான். டெல்லியில் பீகார்ல இருக்குது. கரண்ட் அஃபேர்ஸ் தான். சரிங்களா, சும்மா 2 கொஸ்டின் கேட்டு வச்சேன். 50 ஈஸி அடிச்சுவீங்களா? ஈஸியான கொஸ்டின்னால. சரி, பூட்டான் அரசு புத்தக கோவிலானது கீழ்கண்ட எந்த மாநிலத்தில் இருக்குன்னா, இப்போ நம்ம இந்திய அரசு பண்ணியிருப்பாங்க, இதை பெருசு செலிப்ரேட் பண்ணியிருப்பாங்க. அதனால தான் அந்த கொஸ்டின் கேட்டு விட்டுருவாங்க. பீகார் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா, சரி பாருங்க, தெலுங்கானா நாட்டில் வந்து இளமையான மாநிலம் எதை சொல்றாங்க? தெலுங்கானா சொல்லிடுறாங்க. ஆந்திர பிரதேசோட இதுன்னு அது தலைநகர்னா அது ஆந்திரானா அமராவதி ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, தெலுங்கானாவுக்கு ஹைதராபாத். கர்நாடகா தலைநகரம் சொல்லுங்க பெங்களூரு. சரியா, மின்னியல் தலைநகரம் எதை சொல்லுவாங்க? நம்மளுக்கு பெங்களூரா சொல்லுவோம். முன்னாடி வந்து மின்னியல் பொருட்கள் அதிக உற்பத்தி பண்ணது கர்நாடகா இருந்துச்சு. இப்போ மின்னியல் பொருட்கள் அதிக உற்பத்தி பண்ணுறது நம்ம தமிழ்நாடு தான். அது ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா, 20வது உலகளாவிய நிலைத்தன்மை உச்சி மாநாடு எங்கு நடைபெற்றதுன்னு கேட்டிருக்காங்க. எங்க நடைபெற்றது? 30 ஆன்சர் சி தான், டெல்லி தான். அது டெல்லியா. மேக்ஸிமம் உங்களுக்கு ஒரு குழு கொடுக்குறேன். தமிழை பத்தி எங்க மாநாடு நடந்துச்சுன்னா சென்னையில நடந்திருக்கு. சரிங்களா, இந்தியை பத்தி நடந்துச்சுன்னா டெல்லியில் நடந்திருக்கு. ஏன்னா அதுவுமே ஹெட் குவார்டர்ஸ், மேக்ஸிமம் ஹெட் குவார்டர்ஸ் நடக்கும். தெரியாத பட்சத்துக்கு இதை போடுங்க, யூஸ் பண்ணுங்க. மேக்ஸிமம் ஒரு 70% ரைட்டாக தான் வரும். சரியா, சரி அடுத்து பாருங்க, தமிழ் பார்க்கலாம். தமிழ் தவறான தொடரை கண்டடைன்னு கேட்டிருக்காங்கப்பா. எதுப்பா இது தவறானது? தவறான எதுன்னு சொல்லுங்கப்பா. தமிழ்லாம் கரைச்சி குடிச்சு வச்சிருக்கணும். ஏன்னா சரியா, தமிழில் சில கொஸ்டின் கேட்டு விட்டுருவாங்க. சரி பாருங்க, மூதுரையில் 31 பாடல்கள் உள்ளன. மூதுரைன்னு என்ன பொருள்? மூத்தோர் கூறும் அறிவுரை. சரியா, மீறக்கூடாது. சரி, மூத்தோர் அறிவுரை என்று பொருள். இது ரைட்டு தான். 31 பாடல்கள் கொண்டது மூதுரை தான். சீர்தூக்கி என்ன சொல்லின் பொருள் என்னதுப்பா? சீர்தூக்கினா ஒப்பிட்டு ஆராய்ந்து இந்த மாசார டீம்ஸ் கேட்டுருக்காங்களா? மாசார என்ற சொல்லின் பொருள் தான் குறைவில்லாமல். சீர்தூக்கினா ஒப்பிட்டு ஆராய்ந்துன்னு வரும். மூத்தோர் சொல் வார்த்தையில் மீறக்கூடாது. யாரு? பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். நீ மீண்டும் தோன்றிய பாரதியடான்னு சொல்லியிருப்பாரு. யாரு? இவர் தான் ஜீவானந்த் தான் கல்யாண சுந்தரத்தை அழைச்சிருப்பாரு. ஓடிப்போ கெண்டைமேனு சொல்லிட்டு கமாக்க ரொக்கத்துல மீன் பிடிக்கிற கூட சொல்லுவாராம். மீன்கிட்ட பேசுவாராம். அதை பார்த்துட்டு உன்னை பிடிக்க வராங்க, நீ ஓடிப்போன்னு சொல்லுவாராம். அதை பார்த்து ஓடுமா. சரியா, அந்த காலத்துல இப்படிதான் வாழ்ந்திருக்காங்கன்னு பாருங்க. அதுதான் நீ மீண்டும் தோன்றிய பாரதியடான்னு சொல்லிட்டு ஜீவானந்த் தான் நம்மளுக்கு பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தை அழைச்சிருப்பாரு. சரியா, எம்ஜிஆருக்கு பாரதனை எப்போ கொடுத்துருப்பாங்க? 1988 பாரதத்னா விருது கொடுத்துருப்பாங்க. ஞாபகம் வச்சுங்க, எம்ஜிஆருக்கு. சரியா, இவர் எப்போ மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்திருப்பாரு? மதிய உணவு திட்டம்னா இந்த இது சத்துணவு திட்டம் 1976 கொண்டு வந்திருப்பாரா? ஞாபகம் வச்சுங்க, சத்துணவு திட்டம்.
எம்ஜிஆர் பாரத்னா 1988ல் கொடுத்துருப்பாங்க. சரி, அந்த பாரத்னால ஒரு கதைகள் இருக்கு. பாரத்னால எதுக்கு இப்போ ஒரு நடிகருக்கு பாரத்னா கொடுக்குறாங்க பாருங்க. நடிகருக்கு மேக்ஸிமம் பாரத்னா அப்பெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அப்போ வந்து நம்ம போர் நடந்திருக்கு. அந்த போர்ல வந்து தன்னுடைய நடிப்புல வந்து பணத்தை எல்லாமே என்ன கொடுத்துரு எம்ஜிஆர் இந்திய கவர்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. அப்பதான் இந்திய கவர்மெண்ட் இவருக்கு என்ன கொடுத்துருக்காங்க, பாரத்னா விருது கொடுத்துருக்காங்க. நம்ம இன்னைக்கு சொல்றோம்ல ஆகாசவாணி 1927 ஆரம்பிச்சாங்க, 36 பேர் மாத்துறாங்கன்னு சொல்றோம் பாத்தீங்களா. அந்த ஆகாசவாணி பேர் வச்சவரே நம்மளுக்கு யாரு, நம்மளுடைய எம்ஜிஆர் தான். சரிங்களா. அந்த அப்பெல்லாம் பாருங்க எம்ஜிஆருக்கு எவ்வளவு வகையான மதிப்பு இருந்திருக்குன்னு பாருங்க. சரியா, இன்னமும் மதிப்பு இருக்கு. சரியா, சரி, நல்ல ஒரு மனிதன்பா. சரி பாருங்க. சரி, சரியான கூட்டத்தை தேர்வு செய்யுங்க. தலைவர்கள் உருவாக்குவோர் காமராசர் என அழைக்கப்படுவவர். மக்கள் இவரை பச்சை காந்தின்னு அழைத்தனர். சரியா? சரி, சரிதான். சரியா? சரியா? பச்சை காந்தி யாருப்பா? ஜேசி குமராப்பா தான் பச்சை காந்தின்னு சொல்லுவாங்க. அது தவறு. அப்படின்னா இது தவறு. சென்னையில் உள்ள பன்னாட்டு விமான நிலையத்தில் காமராசர் பேர் வச்சுறாங்க. பன்னாட்டு கிடையாது, உள்நாட்டு விமானம். சென்னையில் உள்ள பன்னாட்டு விமானம் கிடையாது, உள்நாட்டு விமானம். உள்நாட்டு விமானத்துல தான் காமராசர் பேர் வச்சிருக்காங்க. அப்படின்னா இரண்டுமே தவறு தான்ப்பா. சரியா? சரி, பிற கலா காந்தி, கருப்பு காந்தி, பல பேர் இருக்கு காமராசருக்கு. சரி, தலைவர் உருவாக்குவர்கள் இப்போ நிறைய பேர் இருக்கு. ஆனால் பச்சை காந்தினா ஜேசி வந்து குமாரப்பா. பீகார் காந்தி யாருப்பா? ராஜேந்திர பிரசாத்னு சொல்லுவாங்க. பீகார் காந்தி. வேற என்ன சொல்லுவாங்க? வேற வந்து நம்ம தென்னாப்பிரிக்கன் காந்தி என்ன சொல்லுவாங்க, நம்ம நெல்சன் மண்டேலாவை சொல்லுவாங்க. நம்மளுடைய காந்தி. சரியா, நம்ம காந்தி நமக்கு தெரியும். சரி பாருங்க. அது அடுத்து 33ஆம் கொஸ்டின். 33ஆம் கொஸ்டினுக்கு ஆன்சர் சி ரைட்டு. சரியா, 33க்கு ஆன்சர் சி. பாருங்க, முதல் தலை எதுப்பா? முதல் தலைனா பருவ இதழ்கள் சொல்லுவாங்க. சரியா, குழந்தைகள் மற்றும் பருவ இதழ்கள். சரியா, அது ஃபர்ஸ்ட் தலை. இரண்டாம் தலைனா அது தமிழ் நூல் ரைட்டு. அப்புறம் அது மூன்றாம் தலைனா அது மூன்றாம் தலை கணினி அறிவியல். நான்காம் தலைனா பொருளியல் கல்வி. ஞாபகம். சரிங்களா. இந்த 7ஆம் தளத்துல தான் இந்த வரலாற்று நூல்கள் எல்லாமே இருக்கு. சுற்றுலா தலங்கள் எல்லாமே 7ஆவது தளத்துல இருக்கு. இது ஒரு பொறுத்துல கேட்டு விட்டுலாம். ஆப்ஷன் சி தான் அதுக்கு சரியான ஆன்சர். 34வது கொஸ்டின் பாருங்க. 34 பாருங்க. யாதானும் நாடாமல் ஊராமல் எண்ணூறுவான் சாந்துணையும் கல்லாதவாறு என்ற பாடல் வரி அமைந்துள்ள நூல் எதுன்னு எடுத்திருக்காங்க. இதுப்பா ஆன்சர் 34க்கு சி தான் ஆன்சர். ஆசார கோவை. சரியா, ஆசார கோவை எத்தனை பாடல்களை கொண்டது? 100 பாடல்களை கொண்டது. சரியா, சரி சரி. திருக்குறள் பாருங்க. திருக்குறள் வர ஏன்னா திருக்குறள் மாதிரி இருக்கா? நீங்க அப்ப திருக்குறள் வச்சிருந்தேன். சரியா, மூத்தர் அறிவுரை பழமொழி 400 ஆசிரியர் அறிக்கையில் டைப் பண்ணுங்க. சரி, பழமொழி 400 3 அறையனார். சரியா, மூதுரைக்கு ஏன்னா பல்வேறு காலங்களில் பல்வேறு பேர் அழைச்சிருப்பாங்க. சரியா, சரி. ஆசாரக்கோவையின் ஆசிரியர் இருப்பா பெருவாயின் முள்ளியாரு அழைச்சிருப்பாங்க. அப்படின்னா இதுக்கு என்ன ஆசை? திருக்குறள். இந்த திருக்குறள் குழந்தை வேறு பேர்கள் கண்டிப்பாக போலீஸ் படிக்க எல்லாம் தெரிஞ்சு வச்சுங்க. அதை அப்படியே அடிக்கடி கேட்டுக்கே இருப்பாங்க. சரியா, சரி பாருங்க. திருக்குறள் ஒவ்வொரு பேரும் ஒவ்வொருத்தரும் அடைச்சிருப்பாரு. திருக்குறள் வந்து என்னது யாருன்னா சரி, நிறைய பேர் வரும். நான் உங்களுக்கு ஷார்ட்ஸாக சொல்கிறேன். திருக்குறளை பற்றி நிறைய பேர் என்ன பண்ணியிருப்பாங்க, ஒருத்தரும் ஒரு ஆங்கிள் சொல்லியிருப்பாங்க. அதை உங்களுக்கு ஷார்ட்ஸாக சொல்கிறேன். சரி, பார்த்துக்கலாம். சரி, இதில் எல்லாம் சொல்ல முடியாது. அடுத்து 35ஆவது கொஸ்டின் பாருங்க. ஆசார கோவையின் ஆசிரியர் பிறந்த ஊர் கயத்தூர் கொடுத்துருக்காங்க. ரைட்டா? சரிங்க, வெண் கயத்தூர் வரும். கொஸ்டின் இப்பெல்லாம் கேட்க மாட்டாங்க. இருந்தாலும் இப்போ அக்யூரேட்டா படிக்கணும். ஏன்னா 6வது மொத்தமே ஒரு 10-20-30 பேஜ் தான் இருக்கு. வெண் கயத்தூர் இது தப்பு. சரியா, ஆசார கோவில் மொத்தம் 100 பாடல் இருக்கு. சரியா, மூதுரை எத்தனை பாடல் இருக்கு? 31 பாடல் இருக்கு. அதனால இது 100 பாடல் தான் இருக்கு. அதே தாலாட்டு வாய்மொழி இலக்கியங்கள் ஒன்று. நான் இலக்கணம் கொடுத்துருக்கேன். கொஸ்டின் நல்லா கண்ணை தொடர்ந்து பார்க்கணுன்றது. அதனாலதான் உங்களுக்கு சொல்றது. உதித்த என்ன சொல்லின் பொருள் தோன்றிய. அப்படின்னா எதுப்பா சரியான தொடர்? ஆப்ஷன் டெல்லி மட்டும் தான் சரியான தொடர். சரியா, நல்லா படிக்கணும், தெளிவா படிங்க. டைம் உங்களுக்கு நிறையா இருக்கு. சரியா, அடுத்து பாருங்க 36ஆவது கொஸ்டின். 36ஆவது கொஸ்டினுக்கு ஆன்சர் பாம்பே தான் சரியான ஆன்சர். வந்து இதுக்கு வந்து ஆன்சர் பாம்பே சரியான ஆன்சர். சரியா, 36க்கு ஆன்சர் பாம்பே. என்னன்னு பாருங்க. மின் படிக்கட்டுன்னு லிஃப்ட் ரைட்டர் தான். மின் தூக்கின எஸ்கலேட்டர் தான். மின் இதில் மின் படிக்கட்டுன்னா லெஃப்ட். மின் தூக்கினா எஸ்கலேட்டர் ரைட்டு. மின் நூல்னா இ புக்கு. மின் இதழ்கள் இ மேகசின். சரியா, பொருத்தமான இணையை கண்டறிக. இது ஆன்சர் கொஞ்சம் உங்களுக்கு கொஸ்டின் மாற்றி சொல்லிடுறேன்ப்பா. மாற்றி சொல்லிடுறேன், இதை மட்டும் பார்த்துங்க. சரியா, சரி, ஓகே. 37 பாருங்க. அடுத்து பாருங்க. தவறாக பொருந்தியுள்ள சொற்றடை தேர்ந்தெடுக்க கொடுத்துருக்காங்க. 37க்கு என்னப்பா ஆன்சர் வரும்?
37 தவறான தொடர். இது வந்து விளையும் பயிர் முளையில் திரு ரைட்டு தான். கல்லாமை இல்லாமல் ஆக்கும் ரைட்டு தான். சரி, நாற்று செல்லாத நாடுல இருக்குது. ஆற்றுனா வேண்டுவது இல்லை. இந்த பழமொழி மட்டும் தப்பா இருக்கு, அதை பார்த்துங்க. சரியா? அப்படின்னா சி தான் ரைட்டான ஆன்சர். சரியான ஒன்றை தேர்ந்தெடுக்க. இன எழுத்துக்கள் பாருங்கப்பா. சரியா? இன எழுத்துக்கள் பார்த்தீங்கன்னா இன எழுத்துக்கள் தெரியும். காங்கா, சாஞா, டானா, தானா. அப்பா பாருங்க, தா நா இது இருக்கா. ஆனா இதுக்கு வந்து காங்கா சா ஞா ஞாவக்கான இதுவும் தப்பு, இது தப்பு. காங்கா ஒரு இதுவும் தப்பு. அப்படின்னா அது இன எழுத்துக்கள்லாம் ஒட்டி ஒட்டி இருக்கு எடுத்து. குரூப் 2லாம் 3 கொஸ்டின் எடுத்தாங்க. இன எழுத்துக்கள் எத்தனை இருக்கு, இதெல்லாம் தண்ணி ஞாபகம் வச்சுக்கோங்க. தமிழ் நடத்தமும் உங்களுக்கு தெளிவாக சொல்றேன். சரியா? அடுத்து பாருங்கப்பா. சரியான இணையை கண்டறிய கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு கொஸ்டின் மாற்றிருப்பாங்க. இதில் ஆப்ஷன் சியில் 1 இருக்கு. சரியா? அப்படின்னா அது விளைன்னா விரும்பு ரைட்டு தான். விளைன்னா அது இந்த விளைச்சல் வரும். இந்த இலைன்னா மெலிந்து போதல் வரும். இந்த இலை நூல் இலை வரும். சரியா? அப்புறம் எது மட்டும் ரைட்டு? 1 மட்டும் தான் ரைட்டு. சரியா? இந்த விலைனா விலை, இந்த விலைனா தான் விலை மதிப்பு ஞாபகம் வச்சுக்கணும். இந்த விலைனா விளைச்சல், இந்த இலைனா மெலிந்து போதல், இந்த இலைனா நூல் இலை. சரியா? சரி, பார்த்துங்க. அடுத்து 40வது கொஸ்டின். மோந்து பார்த்த அனிச்சமலர் வாடி விடும் என்ற தொடர் எந்த வரிக்கு ஊமையாக உள்ளதுன்னு கொடுத்துருக்காங்க. எதுப்பா உங்களுக்கு 40வது ஆன்சர்? 40வது ஆன்சர் சி த ரைட்டு. சரியா? முகம் பூக்களை மோந்து பார்க்கக்கூடாது. பூக்களில் வந்து சில நஞ்சு பூக்கள் உள்ளன. முகம் மாறினாலே விருந்தினர் உள்ளம் வாடும். வந்த விருந்தினரை பூங்கொத்து கொடுத்து வரவேற்கும். இதெல்லாம் கிடையாது. ஆப்ஷன் சி தான் ரைட்டு. சரியா? முகம் மாறினாலே விருந்தினர் உள்ளம் மாறிவிடும். இது நம்ம போனோட்ட குரூப் 4ல கேட்ட கொஸ்டின் தான். சரியா? ஒரு 40 கொஸ்டின் பார்த்துட்டான். நல்ல ஒரு எக்ஸ்பிளேஷன் உங்களுக்கு. சரிங்களா? தமிழுக்கு நல்லா படிச்சிருப்பீங்க. அதனால தமிழ் நம்ம ஓவரால் சொல்லிட்டேன். மற்றதெல்லாம் நல்லா பார்த்துருப்போம். இன்னும் அடுத்த கிளாஸ் பெஸ்ட்டாக ட்ரஸ்ட் ஐஏஎஸ் சார்பா மாணவர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி பார்க்க போகிறது 2வது டெஸ்ட்டு. சரிங்களா? 2வது டெஸ்ட்டில் தொடர்ச்சியாக என்ன பார்க்க போகிறோம்னா கணிதம் தான் பார்க்க போகிறோம். அந்த ஒரு 10 வினாக்கள் நம்ம கொடுத்துருக்கோம். சிம்பிளிஃபிகேஷனில் இதில் பார்ட் 2 வந்து கொடுத்துருக்கேன். ஏன்னா இது சிம்பிளிஃபிகேஷன் 1ல் பார்த்தோம்னா ஒரு 10 வினாக்கள் நம்ம வந்து இது பண்ணியிருப்போம். இப்போ சிம்பிளிஃபிகேஷன் 2ல் வந்து ஒரு 10 கொஸ்டின் பார்க்க போகிறோம். சரிங்களா? ரொம்ப முக்கியமானதான். எல்லா டைப்பில் வந்துமே ஒரு வினாக்களும் வந்து இடம் பெறும். சரிங்களா? இதில் பார்த்தீங்கன்னா 41வது வினா பார்த்தீங்கன்னா 108 டிவைடட் பை 14 36 + 2/5 × 3 1/4 சுருக்குக அப்படின்னு சொல்லி கொஸ்டின் வினா. அப்போ இதை எப்படி பண்ணலாம்? ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 108. சரிங்களா? 108 கொடுத்துருவாங்க இல்லையா? அப்போ 108 இது எப்படி எழுதணும்னா 108 டிவைடட் 1/4. இந்த இன்னுன்னா அதுக்கு என்ன அர்த்தம் பார்த்தீங்கன்னா பெருக்கல் தான். இன்ட்டு 36 + 2/5 × 3 1/4. சரிங்களா? 3 1/4. அப்போ இது என்ன பண்ணலாம்? 4 36 9 நாங்க 36. சரிங்களா? அதேமாரி இதை எப்படி எழுதலாம்? 4 12 12 1 12 + 1 13/4 எழுதலாம். அப்போ அதை ஃபுல்லாக எப்படி எழுதலாம் பார்த்துங்க. 108 டிவைடட் 9 + 2/5 இன்ட்டு ஆல்ரெடி இதை நம்ம இது பண்ணியிருக்கோம் இல்லையா, மல்டிபிகேஷன் பண்ணியிருக்கோம் இல்லையா, 13/4ன்னு எழுதலாம். அப்போ இதையும் நம்ம என்ன பண்ணலாம்? கிராஸ் மல்டிபிள் பண்ணலாம். அதே மாதிரி இந்தது சரிங்களா? அது அப்படி எழுதலாம். 108 டிவைடட் பை 9 + 13 டிவைடட் பை இது 2 இருக்குன்னா 2 10. அப்போது இங்கே அடிக்கலாம். 9 9 9 18. அப்போ 12 13 + 13/10. அப்போ இது எப்படிலாம் எழுதலாம் பார்த்தோம்னா 12 10 120. 120 + 13 133 டிவைடட் பை 10. அப்போ நம்மளுக்கு ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தான். சரிங்களா? ரொம்ப ஈஸி தான் பார்த்துங்க. சரிங்களா? நம்ம கரெக்டாக அந்த மல்டிபிகேஷன் டிவைட் மட்டும் கரெக்டாக பார்த்து போட்டாலே போகும். அடுத்து செகண்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? சுருக்குன்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? செகண்ட் கொஸ்டினை சுருக்குக. சுருக்க பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க முதல்ல எழுதிக்கிறோம். ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா b மைனஸ் a + b. எப்பயுமே இந்த பெரிய நம்ம போர்ட் மாஸ் மாதிரி தான் இந்த ப்ராக்கெட் தான் ஃபஸ்ட்டு க்ளோஸ் பண்ணணும். மைனஸ் b மைனஸ் a. இந்த இடத்துல இந்த பார் இருக்கு இல்லையா, இந்த பார் என்ன பண்ணணும்னா பார் எடுக்கும்போது நம்மளுக்கு இந்த இடத்துல ப்ளஸ்ஸாக மாறிடும். a +
பி சரிங்களா, ஏ ப்ளஸ் பி பார் 2a சரிங்களா, 2a அப்படின்னு சொல்லி வரும். அடுத்து இதை எப்படி எழுதலாம், b மைனஸ் a ப்ளஸ் b மைனஸ் b மைனஸ் இங்கே ஒரு b ப்ளஸ் 2 2 b இருக்கா, அப்போ 2b மைனஸ் a ப்ளஸ் 2a சரிங்களா, ப்ளஸ் 2a. அப்போ அந்த b மைனஸ் இந்த b மைனஸ் வந்து உள்ள வச்சு பிறகு என்ன வரும், a மைனஸ் b சரிங்களா, மைனஸ் a மைனஸ் b. அடுத்து இது இந்த இதை வச்சு உள்ள பிறக்கும்போது நம்மளுக்கு என்ன வரும், b மைனஸ் 2b ப்ளஸ் a அப்படின்னு சொல்லி எழுதலாம். அப்போ ப்ளஸ் 2a சரிங்களா. அப்போ இதில் என்ன பண்ணலாம், இதையும் நம்ம அடிக்கலாம் சரிங்களா, இதை அடிக்கலாம். அப்போ என்ன எப்படி எழுதும்போது p மைனஸ் a மைனஸ், அப்போ இதில் வேறு எதுவும் கேன்சல் பண்ண முடியுமான்னு பாருங்கள். b ரெண்டு பிலேருந்து ஒரு b போச்சுன்னா மைனஸ் b சரிங்களா, மைனஸ் பின்னு எழுதுனா a ப்ளஸ் 2aன்னு எழுதலாம் சரிங்களா. அடுத்து b மைனஸ், அடுத்து வேறு எதுவும் கேன்சல் பண்ணுற மாதிரி இருக்கான்னு பாருங்கள். இது உள்ளே வச்சு பிறக்கலாமா, அப்போ மைனஸ் a இந்த மைனஸ் இருந்தால் ப்ளஸ் b மைனஸ் a சரிங்களா, மைனஸ் a ப்ளஸ் 2a. அதை எப்படி எழுதலாம், ரைட்டு. அடுத்து b ப்ளஸ் மறுபடியும் இந்த மைனஸ் வச்சு உள்ள பிறக்கும்போது ப்ளஸ் ஏன்னு மாறிடுமா, அதேமாரி மைனஸ் பின்னு மாறிடும். அடுத்து ப்ளஸ் ஏன்னு மாறிடும், ப்ளஸ் 2ஏன்னு மாறிடும் சரிங்களா. அப்போ இந்த மைனஸ் இங்கிட்டு வரும்பொழுது இது நம்ம உள்ளதாக எழுதுவோம் சரிங்களா, ப்ராக்கெட்டுக்குள்ளே வரும்போது இந்த உள்ளதாக எழுதுவோம். அப்போ இந்த இடத்துல வந்து என்ன வரும், மைனஸ் 2ஏன்னு மாறும். அப்போ மைனஸ் 2ஏன்னு போடும்பொழுது இங்கே ஒரு 2a இருக்குது, இங்கே ஒரு ப்ளஸ் 2a இருக்குது சரிங்களா. அப்போ மொத்தம் 2a ஆயிரும், இங்கே ஒரு மைனஸ் 2a. அப்போ இது எல்லாமே கேன்சல் ஆயிரும். அப்போ b மைனஸ் கடைசியில் என்ன இருக்கும், b மைனஸ் b இருக்கும் ஈக்குவல் டு 0 சரிங்களா. அப்போ நம்மளுக்கு என்ன பண்ணணும், கரெக்டாக அந்த உள்ள இது அந்த பார் மட்டும் நல்லா பார்த்துங்க. பாரை நம்ம வந்து கேன்சல் பண்ணும்போது ரிவர்ஸ் பண்ணும்போது என்ன வரும், மைனஸ் வந்து ப்ளஸ்ஸாக மாறும் சரிங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, x ப்ளஸ் ஒய் சரிங்களா. 43வது கொஸ்டின், x ப்ளஸ் ஒய் 23, ஒரு நிமிஷம், அடுத்த கொஸ்டின் பாருங்கள். எக்ஸ் ப்ளஸ் ஒய் என்ன விட்ருக்காங்க, எக்ஸ் ப்ளஸ் ஒய் 23 சரிங்களா. அதுமாதிரி எக்ஸ் ஒய் ஈக்குவல் டு 126 கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் என்பதன் மதிப்பு என்னென்னு தான் கொஸ்டின் நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர், அப்போ நம்மளுக்கு ஏதோ ஒரு ஃபார்முலா அடிப்படையில் இருக்குது. அது அப்போ என்ன பண்ணலாம்னு பார்த்தோம்னா, ரெண்டு பக்கமும் ஸ்கொயரால் மல்டிப்ளை பண்ணணும் சரிங்களா. எக்ஸ் ப்ளஸ் ஒய் இது ஹோல் ஸ்கொயர் 23 தி ஹோல் ஸ்கொயர். அப்போ நம்மளுக்கு இந்த ரெண்டு பக்கம் ஸ்கொயர் பண்ணும்போது இது வந்து எப்படி இருக்குது, ஏ ப்ளஸ் பி தான் ஹோல் ஸ்கொயர் அந்த ஃபார்முலா இருக்குது. அப்போ ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab அப்படின்னு சொல்லி எழுதலாம் சரிங்களா. ஈக்குவல் டு இது எப்படி எக்ஸ்ஒய் தான் நம்மளுக்கு, அப்போ எக்ஸ்ஒய்னு எழுதிக்கலாம். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் 2xyன்னு எழுதிக்கலாம். ஈக்குவல் டு 23 ஸ்கொயர் எவ்வளோ வரும், பெருக்கி போடுங்க. 23 3 9 6 2 6 4 9 12 529 சரிங்களா, 529. இப்போ நம்மளுக்கு என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க, xyன்றது கொடுத்துருக்காங்க சரிங்களா. xyன்றது என்னது 126 கொடுத்துருக்காங்க. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் 2 இன்ட்டு 126 இன்ட்டு 529. அப்போ என்ன பண்ணலாம், எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் இரண்டு பேருக்குன்னா எவ்வளோ வருது, 126 இன்ட்டு 2 12 4 2 242. அப்போ 529. இந்த 242 இங்கிட்டு போச்சுன்னா என்ன வரும், சாரி 252. 252 இங்கே இருக்கிறது அங்கே போகும்போது மைனஸ் ஆயிடும், 252. அப்போ ரெண்டு மைனஸ் பண்ணோம்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் சரிங்களா. ரெண்டு மைனஸ் பண்ணும்போது 207 12 5 போச்சுன்னா
7 7. அப்போ 277 சரிங்களா. 277 நம்மளுக்கு கேட்டது என்னது x ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் என்பது மதிப்பு தான் கேட்டாங்க. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் மதிப்பு வந்து 277 சரிங்களா. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இதில் எடுக்கும் பொழுது இந்த எக்ஸ் ப்ளஸ் ஒய் இந்த ஹோல் ஸ்கொயர் ரெண்டு பக்கம் போத் சைடு வந்து ஸ்கொயர் பண்ணணும். ஸ்கொயர் பண்ணால் நம்மளுக்கு அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஒரு ஃபார்முலா ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ஏ ப்ளஸ் த ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ஃபார்முலா போட்டு சால்வ் பண்ணாலே போதும். நெக்ஸ்ட்டு ஒரு மனிதன் சந்தை ஆராய்ச்சி சரிங்களா. சந்தை ஆராய்ச்சி வணிக அமைப்பின் 2/3 பங்குகளை தன்னிடம் வைத்துள்ளார். அவர் தன்னிடம் உள்ளதில் 3/5 பங்குகளை ரூபாய் 75,000க்கு விற்கிறார் எனில் வணிகத்தின் மொத்த மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ டோட்டல் சந்தை மதிப்போட டோட்டல் எவ்வளோன்னு பார்த்தோம்னா எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம் சரிங்களா. எக்ஸு அதுக்கப்புறம் எத்தனை பை பங்கு கொடுக்குறாங்கன்னா 2/3 பங்கு கொடுக்குறாங்க. அதே மாதிரி அவர் தன்னிடம் உள்ள பங்குகளை எவ்வளோக்கு விற்கிறான்னு பார்த்தோம்னா 3/4 பங்குகளை விற்கிறார். மொத்தம் எவ்வளோ பார்த்தோம்னா 75,000 விற்கிறார் சரிங்களா. அப்போ இது ஒரு ஒன்றும் இல்லை, எல்லாத்தையுமே அடிச்சு கொடுத்தா போதும் சரிங்களா. அடுத்து 2x டிவைடட் பை 3 சரிங்களா. 2x டிவைடட் பை 2/4. அப்போ இது அடிக்கலாம் 2 ஓரன் 2 2 4 அடிக்கலாம். அப்போ x டிவைடட் பை 2 = 75,000 சரிங்களா. அப்போ x இப்படி படிக்கணும்னா அப்போ 75,000 × 2 சரிங்களா. x = 75 2னா 10 7 11 15. அப்போ 1,50,000 மொத்த வணிகத்தோட மொத்த மதிப்பு எவ்வளோன்னு கேட்டாங்கன்னா 1,50,000 சரிங்களா. நல்லா ஞாபகம் வச்சு. அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் 114 மற்றும் ஏபி = 54 எனில் ஏ ப்ளஸ் பி டிவைடட் பை ஏ மைனஸ் பி என் மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க சரிங்களா. அப்போ நம்மளுக்கு ஃபார்முலா என்னன்னு பார்க்கணும் சரிங்களா. ஃபார்முலா உங்களுக்கு ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் சரிங்களா. ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா என்ன ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab. அதேமாதிரி ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் என்ன ஃபார்முலான்னு பார்க்கணும் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2ab சரிங்களா. இதுதான் நம்மளுக்கான ஃபார்முலா. அப்போ நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயருக்கான இது கொடுத்துருக்காங்க சரிங்களா. அப்போ அதில் அதில் போய் சப்ஸ்டியூட் பண்ணலாம். அப்போ 117 ப்ளஸ் 2ab. அப்போ 2 × ab என்னது 54 சரிங்களா. இதெல்லாமே இது பண்ணிங்கன்னா எவ்வளோ வரும் 225 சரிங்களா. 225 ஆல்ரெடி நம்மளுக்கு ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர்னு இருக்கேன். அப்போ அந்த ஸ்கொயர் இங்கே போகும்போது 225 ஸ்கொயர் என்னது 15 சரிங்களா. அப்போ வெறும் ஏ ப்ளஸ் பியோட வேல்யூ எவ்வளோன்னு பார்த்தோம்னா 15. அதேமாதிரி ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயரும் பார்க்கணும் சரிங்களா. அதே தான் 117 மைனஸ் 2 × 54 எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா 9 சரிங்களா. இது ரெண்டையும் பெருக்கி போட்டிங்கன்னா இதையும் கழிச்சு போட்டிங்கன்னா 9. அப்போ ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் அப்போ ஸ்கொயர் அங்கே போகும்பொழுது 3000 சரிங்களா. அப்போ நம்மளுக்கு கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க ஏ ப்ளஸ் பி டிவைடட் பை ஏ மைனஸ் பி. அப்போ அங்கே ஏ ப்ளஸ் பி எவ்வளவு 15 டிவைடட் பை 3. அப்போ ரெண்டையும் டிவைட் பண்ணால் 1 3 3 5 3 15. அப்போ ஆப்ஷன் சி சரிங்களா. ஆப்ஷன் சி 5. ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். நெக்ஸ்ட்டு அதே தான் என்ன கொடுத்துருக்காங்க 46வது கொஸ்டின் ஒரு பெரிய வேல்யூ கொடுத்து என்பதன் மதிப்பு என்னன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க சரிங்களா. என்பதன் மதிப்பு அப்படின்னு. அப்போ ரெண்டு மதிப்பும் பாருங்கள் அதை நல்லா பார்த்தீங்கன்னா இப்போ இதுவும் சேம் மதிப்பாக இருக்குது, இது சேம் மதிப்பாக இருக்குது. அது என்ன இதில் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோம்னா ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க சரிங்களா. ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. கீழே பார்த்தோம்னா ஏ மைனஸ் பி சரிங்களா. ஏ மைனஸ் பி அந்த ஃபார்மேட்டில் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ இது எப்படி எழுதலாம் ஏ ப்ளஸ் பி ஏ மைனஸ் பி டிவைடட் பை ஏ மைனஸ் பின்னு எழுதலாம் சரிங்களா. ஏன்னா இதையும் கழிச்சிங்கன்னா 30,000 தான் வரும். அப்போ இந்த ஏ மைனஸ் பி இந்த ஏ மைனஸ் பி கேன்சல் ஆகிடும். அப்போ ஏ ப்ளஸ் பினா இந்த 75,983 45,983 கூட்டி போட்டிங்கன்னா ஆன்சர் சரிங்களா. கூட்டி போட்டால் எவ்வளோ வரும் பார்த்தோம்னா 12,1,960 சரிங்களா. ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர் சரிங்களா. ஆப்ஷன் ஏ ஆன்சர். ப்ரொசீஜர் மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கணும் ஓகேவா.
நெக்ஸ்ட் 47 சரிங்களா. 47 இதே தான் சேம் ஃபார்முலா, கண்டிப்பாக ஃபார்முலா படிச்சு தான் ஆகணும் சரிங்களா. என்ன கொடுத்துருக்காங்க, ஏ கியூப் சரிங்களா. ஏ கியூப் ஃபார்முலாவில் கொடுத்துருக்காங்க. ஏ கியூப் மைனஸ் பி கியூப் டிவைட் பை ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் சரிங்களா. ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி சரிங்களா. அப்போ ஏ கியூப் மைனஸ் பி கியூப்பை வந்து நம்ம எப்படி எழுதலாம், ஏ மைனஸ் பி ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி அப்படின்னு சொல்லி எழுதலாம் சரிங்களா. ப்ளஸ் ஏபி அப்படின்னு சொல்லலாம். ஆல்ரெடி கீழே ஒன்று இருக்குது, ஏ ப்ளஸ் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் ஏபின்னு சொல்லலாம். அப்போ இது என்ன பண்ணலாம், கேன்சல் பண்ணிடலாம். மறுபடியும் நம்மளுக்கு மீதி என்ன இருக்குது, ஏ மைனஸ் பி. அப்போ 343யும் 113யும் கழிச்சு போட்டால் நம்மளுக்கு ஆன்சர் எவ்வளோ வரும்னு பார்த்தோம்னா 230 சரிங்களா. 230 இதுதான் ஆன்சர், சரியான ஆன்சர். நெக்ஸ்ட்டு ஏ ப்ளஸ் பி இஸ் ஈக்குவல் டு 96 மற்றும் பியின் பாதி ஏ எனில் ஏயின் மதிப்பு என்னன்னு தான் கேட்குறாங்க. ஏயோட மதிப்பு தான் கேட்குறாங்க. அப்போ நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ஏ ப்ளஸ் பி ஈக்குவல் டு 96. அப்போ பியின் பாதி சரிங்களா. பியின் பாதி என்னன்னு கொடுத்துருக்காங்க, அதாவது பியின் பாதி தான் ஏ அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. பியின் பாதி தான் ஏன்னு தனியாக எழுதிருக்கு. பியின் பாதி வந்து ஏன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இதில் இந்த நம்ம கொடுத்துருக்க இதில் பார்த்தீங்கன்னா ஏவோட வேல்யூ என்னது, b/2. அப்போ b/2 ப்ளஸ் பி ஈக்குவல் டு 96. அப்போ இந்த ரெண்டை வச்சு மல்டிப்ளை பண்ணும்போது 2b ப்ளஸ் இங்கே ஒரு b இருக்குது. அப்போ 3b டிவைடட் பை 2 ஈக்குவல் டு 96. அதுக்கப்புறம் 3b, இந்த 2 அங்கிட்டு போயிடுமா, 96 இன்ட்டு 2. அப்போ b இஸ் ஈக்குவல் டு 96 இன்ட்டு 2 டிவைடட் பை 3. 3 9 2 6. அப்போ ரெண்டையும் பெருக்கணுமா எவ்வளோ, 64. அப்போ b இஸ் ஈக்குவல் டு 64 நம்மளுக்கு கிடச்சிருக்கு சரிங்களா. அப்போ அதோட நம்மளுக்கு b கிடச்சிருச்சு. நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க, ஏவோட பங்கு தானே கேட்டிருக்காங்க. அப்போ இந்த b தூக்கி அதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். இந்த நம்ம ஆல்ரெடி இங்கே எழுதியிருக்கோம் இல்லையா, இங்கே போய் சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்மளுக்கு எவ்வளோ வருது, 64 டிவைடட் பை 2 இது ஈக்குவல் டு ஏ. 36 4. அப்போ ஏ இஸ் ஈக்குவல் டு வேல்யூ வந்து என்னது 32 சரிங்களா. ஆப்ஷன் பி தான் இதுக்கு சரியான விடை. நல்லா கொஸ்டின் மட்டும் நல்லா புரிஞ்சு வச்சுக்கணும், ஓகேவா. நெக்ஸ்ட் கொஸ்டின் -76 இன்ட்டு 33 ப்ளஸ் 221 சரிங்களா. 221 அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்க. அப்போ இது வேறு ஒன்றும் இல்லை, நீங்கள் மல்டிபிள் பண்ணி தான் போடணும் சரிங்களா. பெருக்கி தான் போட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அப்போ ரெண்டு பெருக்கி போட்டோம்னா எவ்வளோ வருதுன்னு பார்த்தோம்னா, அதாவது -76 இன்ட்டு 33 ப்ளஸ் 221. அப்போ இது ரெண்டையும் பெருக்கணும்னா எவ்வளோ வரும்னு பார்த்தோம்னா -2508 சரிங்களா ப்ளஸ் 221. அப்போ ரெண்டையும் கழிச்சு போட்டோம்னா எவ்வளோ வரும்னு பார்த்தோம்னா மைனஸ் சரிங்களா 2287 சரிங்களா, -2287. அப்போ ரெண்டு பெருக்கி போட போகிறீங்க, அங்கே மைனஸ் கொடுத்துருக்காங்க. பெருக்கி போடுறதில் கடைசியில் இதுலேருந்து மைனஸ் பண்ணி போடணும். 221 மைனஸ் பண்ணி போட்டாலே போதுமானது. நெக்ஸ்ட்டு கொஸ்டின் என்ன கொடுக்குறாங்க, 84 இந்த ஹோல் ஸ்கொயர். அப்போ 84 டிவைட் பை சரிங்களா, 84 டிவைட் பை 28 இன்ட்டு 12 சரிங்களா. 84 இன்ட்டு டிவைட் பை இன்ட்டு 12 டிவைடட் 24 ஈக்குவல் டு 7. நம்ம கொஸ்டின் மார்க் இடத்துல எக்ஸ் நம்ம வச்சுக்கலாம் சரிங்களா, எக்ஸ்னு வச்சுக்கலாம். அப்போ இதை பெருக்கி போட்டோம்னா 1 28 28 2 28 3 28 84 சரிங்களா. 84 இன்ட்டு 3 இன்ட்டு 12 டிவைடட் 24 7x சரிங்களா. 24 இன்ட்டு 7x. அதை இப்படி இடலாம், 84 இன்ட்டு 3 இன்ட்டு 12 டிவைடட் பை 24 இன்ட்டு 7xன்னு எழுதலாம். 12 24 சரிங்களா. 12 24 42 8 2 4 சரிங்களா. 42 8 2 4. அப்போ 42 3 சரிங்களா. 42 3 எவ்வளோ ஆச்சு, 6 4 3 12 126 சரிங்களா. அப்போ 126 ஈக்குவல் டு 7x. அப்போ இந்த எக்ஸை வச்சுட்டு இங்கிட்டு கொண்டு வந்தோம்னா 126/7 இன்ட்டு எக்ஸு. 7 7 மீதி 5 இருக்குது, 8 7 56. அப்போ எக்ஸோட வேல்யூ எவ்வளோன்னு பார்த்தோம்னா ஈக்குவல் டு 18 சரிங்களா. ஆப்ஷனில் பார்த்தோம்னா 18. அப்போ இந்த எக்ஸோட வேல்யூ வந்து 18. மேக்ஸ் ஒன்றுமே இல்லைப்பா, திரும்பி போட்டு பார்த்தீங்கனாலே அது ஈஸியாக தான் இருக்குது. மேக்ஸிமம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், ஆர்எஸ் ஓவரால் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நம்முடைய ஸ்கூல் புத்தகம்
அதுபோக ரெகுலராக ஒரு 10லேருந்து 15 கொஸ்டின் ப்ரீவியஸ் கொஸ்டின் வந்து சால்வ் பண்ணி பாருங்கள். நீங்கள் எந்த டாப்பிக்கில் வந்து அன்னைக்கு என்ன டாப்பிக்கில் வந்து நீங்கள் பார்க்குறீங்களோ, சப்போஸ் எல்சிஎம் எஸ்சிஎஃப் பார்க்குறீங்க, அதில் கம்பல்சரி நீங்கள் ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்த்து தான். அப்போ அதில் எப்படி கேட்டிருக்காங்க, நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னா உங்களுக்கு அப்போ தான் ஒரு தெளிவு கிடைக்கும். சரிங்களா? தொடர்ந்து பயணிங்க ட்ரஸ்ட் ஐஏஎஸ் அகாடமியோட. நன்றி.